இந்த ஞாயிற்றுக்கிழமையும் கூட நாம் சபை கூடி வரும்படிக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த நல்ல கிருபை இரக்கங்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் தொடர்ந்து சபை கூடி வருகிறோம். அதனுடைய முகாந்தரம் தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் நம்மை தேவன் ரட்சித்த விதத்தையும் தேவன் நம்ம மேல் பாராட்டின அன்பையும் குறித்து அவர் பேசும்போது 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், நம்முடைய கர்த்தராகிய நம்முடைய இரட்சகராயிருக்கிற தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது. உண்மையாகவே சபை கூடி வருகிற மக்கள் நாம் அதை அறிந்தவர்களாய்த்தான் சபை கூடி வருவோம்னு நினைக்கிறேன். வெளியிருக்கிறபடி நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷனாகிய என்மேல் அவர் கொண்ட அன்பும் பிரசன்னமானது. நம்ம எபேசியர் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம் 2ஆம் அதிகாரம் 'எப்படியோ வழிதப்பி மனசும் மாம்சமும் விரும்புகிறவர்களை செய்து கோபாக்கனியின் பிள்ளைகளாக இருந்த நம்மை' 2ஆம் வசனம். 3ஆம் வசனத்தில் நம்ம அப்படி வாசிக்கிறோம். 2ஆம் வசனத்தில் உலக வழக்கத்திற்கு ஏற்படியாக கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பொறுப்பாகி ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் நம்முடைய மனசும் மாம்சம் விரும்புகளை செய்து சுபாவத்தினாலே கோபாக்கனின் பிள்ளைகளாய் நாம் இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே தேவனுடைய மிகுந்த அன்பினால் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை தேவன் உயிர்ப்பித்தார். இந்த உணர்வையெல்லாம் பெற்றிருக்கிற பிள்ளைகள் தான் நாம் சபை கூடி வருகிறவர்கள். அப்படி ஒரு உணர்வை பெற்றவர்களைத்தான் நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் சொல்கிறோம். யார் வேணாலும் சபைக்கு வரலாம். நம்ம யாரையும் ரட்சிக்கப்படுகிறதுக்காக நம்ம வரலாம். சபைக்கு வருகிற ஜனங்கள் எத்தனையோ வருஷங்களாக சபையில் இருக்கிறவர்கள் எப்போதும் பாவம் மன்னிக்கப்படவும் நாம் ரட்சிக்கப்படணுங்கிறதுக்காகலாம் தேடிக்கிட்டு இல்லை. ஆண்டவரே என்னை ரட்சியும் அந்த அர்த்தத்தில் நம்ம என்ன அர்த்தத்தில் சொல்கிறோம்ங்கிறது ரொம்ப முக்கியம். நம்முடைய ஆக்கினை தீர்க்கப்பட்டுட்டது, நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டுட்டது. நம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம்னா இப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் என்னை ரட்சியும், என் பாவங்களை மன்னியும், என்னை ஆக்கிலிருந்து விடுதலை ஆகியும்னு தொடர்ந்து ஒரு பழைய பாட்டு அல்ல. ஒரு ஆண்டவருடைய பிள்ளை மறுபடியும் பிறந்தவர் தகப்பனை எப்படி சந்தோஷப்படுத்தலாம், தகப்பனுக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம்னு நினைக்கிறவர்கள் தான் ரட்சிக்கப்பட்ட மனம் திரும்பி சபைக்கு வந்த பிள்ளைகளுடைய வாழ்வு. அவர்கள் எங்களை ரட்சியும், எங்களை பாவங்களை மன்னியும்னு திரும்ப அல்லவர்கள். அதை நம்ம விளங்கிக்கொள்ளும். இப்படிப்பட்ட கிருபை பெற்ற மக்களாய் வந்த நாம், இப்படி ரட்சிக்கப்பட்ட மக்களாய் நாம் வந்த நாம், தேவன் நம்மை அழைத்தது தம்முடைய பரிசுத்த அழைப்பினாலே நம்மை அழைத்தார நம்ம வாசிக்கிறோம். நம்ம அழைக்கும் போதே அவர் பரிசுத்த அழைப்பினாலே நம்மை அழைத்தார். நம்ம அழைக்கும் போதே தேவன் அழைத்தது பரிசுத்தத்துக்காகத்தான் அழைத்தார். அப்படிப்பட்ட மேலான அழைப்பை பெற்ற நாம், அப்படி சபை கூடி வருகிற நாம், சங்கீத புஸ்தகம் 86ஆம் சங்கீதம் ஒரு வார்த்தையை வாசித்து நாம் தொடர்ந்து அப்படி தியானிக்கலாம். 86ஆம் சங்கீதம் 14-15 வசனங்கள். இப்படியெல்லாம் நாம் தேவனை அறிந்த பிள்ளைகள் தான் நம்ம சபை கூடி வருகிறோம். புதுசாக வர்றவங்க வரலாம், அவர்கள் வந்து இவைகள் எல்லாம் அறியணும். இப்படியெல்லாம் தேவன் நம்மேல் வைத்த மிகுந்த அன்பினாலே அவருடைய தயவை இரக்கத்தை நாம் வர நாம் அறிகிறோம், வளருகிறோம். அப்படி ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் தேவனுடைய சபை. அவர்கள் இங்கே 86-14-15, தேவனே அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள், கொடுமைக்காரராகிய கூட்டத்தார் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். அது நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவையான அடுத்த வாசிக்கிறேன். உம்மை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்காதிருக்கிறார்கள். என்னத்தை அவர்கள் நிறுத்தி நோக்காதிருக்கிறார்கள்? நாம் என்னத்தை நிறுத்தி நோக்கி இருக்கிறோம்? அடுத்த வசனம்,
ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியம் உள்ள தேவன் என்பதை அவர்கள் தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்காக இருக்கிறார்கள். நானோ இவைகளெல்லாம் நிறுத்தி பார்க்கிற மனுஷன். சபை கூடி வருகிற நான், நீர் எவ்வளவு மன உருக்கம் உள்ளவர், இரக்கம் உள்ளவர், நீடிய பொறுமை உள்ளவர், பூரண கிருபையும் சத்தியமுள்ள தேவன் என்பதை உம்மை என் கண்களுக்கு முன்பாக நிறுத்தி. நாம் கேட்டோம்ல இப்போ 50ஆம் சங்கீதம் 55. அப்படி தேவனே நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறுத்தி பார்க்கிற ஜனங்கள். அவர் எவ்வளவு கிருபை உள்ள தேவன், அவர் எவ்வளவு தயவுள்ள தேவன், எவ்வளவு சத்தியமுள்ள ஆண்டவர் அப்படின்னு அறிந்த மக்கள் தான் சபை கூடி வருகிற மக்கள். அவர்கள் பிள்ளைகள். தகப்பனை எப்படி சந்தோஷப்படுத்தலாம் என்று அறிந்திருக்கிற மக்கள் தான் பிள்ளைகள். அப்படி நாம் அறிந்திருந்தோமானால் நம்முடைய வாழ்க்கையில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் அப்படியெல்லாம் தேவனை நாம் அறிந்திருந்தால் இன்னும் தகப்பனை நாம் எப்படியெல்லாம் சந்தோஷப்படுத்த முடியும் என்கிற வழிகளை இன்னும் அதிகமாய் நாம் அறிவோம். ஒரு காலத்தில் நாம் எப்படியெல்லாமோ வாழ்ந்த மக்கள். அப்போஸ்தலர் நீங்கள் சொல்கிற மாதிரி 29ஆம் வசனம் 17-29, நாம் தேவனுடைய சந்ததியார். அப்படி இருக்கும்போது நாம் எப்படியெல்லாம் அறியாமே வாழ்ந்தோம், அறியாத காலங்களில் எப்படியெல்லாம் நாம் இருந்தோம், இப்படிப்பட்ட ஒரு கிருபையுள்ள தெய்வம் இருந்தும் ஜனங்கள் எப்படியெல்லாம் அறியாமையில் இருந்தார்கள், நாமும் எப்படியெல்லாம் அறியாமையில் இருந்தோம். நாம் தேவனுடைய சந்ததியாராக இருக்க மனுஷருடைய சிற்ப வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன் வெள்ளி இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. நாம் அப்படி நினைத்த மக்கள். அப்படி நினைத்து எப்படியெல்லாமோ வழிதப்பி போனவர்கள். வழிதப்பி ஆடுகளைப் போல அவனவன் தன் சொந்த வழியிலே போனவர்கள். அவனவன் மாம்சம் மனசு குருமனதை செய்து கோபாக்கினியாய் வாழ்ந்த மக்கள். இப்படியெல்லாம் இருந்த மக்கள் இடத்துல தேவன், நாம் அப்படி தான் இருந்தோம். ஆனால் தேவன் அதை எப்படி நம்மை பார்த்தார் அப்படின்னு அடுத்த வசனம் எழுதியிருக்கு. அறியாமல் உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல். நம்ம அறியலை, நமக்கு அதெல்லாம் தப்புன்னு தெரியல. நிறைய விஷயங்கள் இப்பவும் நம்ம அநேக விஷயங்கள் தெரியலை தான். தேவன் நமக்கு சொல்லுகிற வரைக்கும் யாருக்கு எதுவும் தெரியாது. அதனால தான் சொல்கிறோம், பிறரை நம்ம குற்றவாளிகளாய் நியாயம் இருக்க நம்ம கூடாதுன்னு சொல்கிறோம். ஏன்னா தேவன் ஒரு மனுஷருக்கு வெளிச்சம் கொடுக்கிற வரைக்கும் அது அவருக்கு பாவமாகவே தேவன் அதை கணக்கில் வைக்க மாட்டாங்க. எத்தனை பேர் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. தேவன் ஒரு வெளிச்சத்தை கொடுக்காம பாவம்னே அவருக்கு அதை அவன் கணக்கில் வைக்க மாட்டாங்க. எப்படி எழுதியிருப்பாருங்க, அறியாமல் உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். நம்ம அறியாமல் உள்ள காலங்கள் எப்படி எல்லாமோ நடந்தோம். கோபம் பாவம்னு தெரியாமல் நான் பெந்தோஸ்தே சபையில் இருந்தேன், அது அறியாமையின் காலம், எனக்கு தெரியாது. ஒரு ஸ்திரி இச்சையோட பார்க்கறது உபசாரம் என்கிறது பேச்சளவில் இருந்ததே தவிர இருதயத்தில் ஆழமாய் தேவன் உணர்த்தலை. இன்றைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் அதை பற்றியெல்லாம் புரியவே இல்லை. கோபம் பாவம்னு புரியவே இல்லை. கசப்பு, இருதயத்தில் இருக்கிற பொறாமை, இருதயத்தில் உண்டாகிற எண்ணங்கள் பாவம்னு எவ்வளோ ஜனங்கள், சிந்தை பாவம் என்று அறியாத எவ்வளோ கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. அவர்களுக்கு இப்படிப்பட்ட சத்தியத்தை நம்ம சொல்லத்தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நமக்கோ தேவன் இவைகளெல்லாம் வெளிச்சம் காண்பித்தார். கோபம் கொலைக்கு சமம்னு நமக்கு தேவன் வெளிச்சத்தை நம்முடைய இதயத்தில் பேசினார். அது மனுஷர் மூலமோ அல்லது பரிசுத்த ஆவியானவரோ நமக்கு ஒரு மனுஷர்கள் மூலமாக நமக்கு உணர்த்தினாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில் நடந்த எல்லாம் அறியாமையின் காலம். அதெல்லாம் தேவனும் கண்டுக்கவே இல்லை. அதுக்காக எந்த கணக்கு அவர் குறித்து வச்சுக்கல. அறியாமுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போலவே இருந்து விட்டார். லேவியராகமம் புஸ்தகம், தேவன் அப்பவும் இப்பவும் எப்படி இருக்கார் பாரு. 4ஆம் அதிகாரம். கடந்த நாட்களில் நான் ஏதோ ஒரு ஜூம் மீட்டிங்கில் நான் பேசுகிறது உங்களுக்கு ஒரு முறை ஞாபகம். இஸ்ரவேல் ஜனத்துக்குள்ளே 13ஆம் வசனம், இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் அறியாமையினாலே பாவம் செய்து காரியம் தங்கள் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறதுனால்
கர்த்தருடைய கட்டளையில் யாதொன்றை மீறி செய்யத்தகாததை செய்து பாவத்துக்குட்பட்டு குற்றவாளியானால். எப்படி எழுதிருக்கு தெரியுமா? நான் காலையில் அப்படிதான் அதை வாசிக்கிறேன். கண்களுக்கு மறைவாயிருக்கிறதுனால் அவனுக்கு இப்போ இதயத்தில் ஒரு பிரகாசம் இல்லை. நாம் டெலிபரேட்டான பாவங்களை சொல்லலை. விபசாரம், வேசித்தனம், களவு, பொய், சூதி, இது சாதாரண உலக மக்களுக்கே தெரியும். அதை சொல்லலை. நான் கொலை, கோபம் கூட உலக மக்களுக்கு தெரியும். விபசாரம், வேசித்தனம், களவு, பொய், சூது, வஞ்சகம் இது அரசாங்கத்திலே தப்புன்னு இருக்குது. அதை சொல்லலை. அதையெல்லாம் தாண்டி சபைக்கு வந்த மக்கள், கிறிஸ்துவனிடத்தில் வந்தவர்கள் தான். நான் சும்மா அந்த உலக லெவல்லே இருக்கிறது இல்லை. நான் இன்னும் குடிக்கலை, நான் இன்னும் சினிமா பார்க்கலை, நான் இன்னும் கொலை செய்யலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவர்கள் அல்ல. நான் இதயத்தில் ஒரு விஷயத்தை காணாமல் ஒரு மனுஷன் இருந்தால் அவனை சொல்லுகிறத பாருங்க. கண்கள் காணாதிருக்கிறதுனால் கர்த்தருடைய கட்டளைகளில் யாதொன்றை மீறி செய்யத்தகாததை ஒருவன் செய்தார். நீங்கள் வீட்டில் போய் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட மனுஷனுக்கு பலியை செலுத்தி அவன் பாவம் போக்கப்படும். 23ஆம் வசனம். தான் செய்தது பாவம் என்றைக்கு தனக்கு தெரிய வரும்போது, அப்ப அறியாமல் உள்ள காலங்களை தேவனும் காணாதவர் போல இருந்துட்டார். இப்போ ஒரு சில விஷயங்களை நம்ம கண்ணுக்கு, நம்முடைய இதயத்துக்கு, நம்முடைய ஆவியில புரியும்படிக்கு செய்கிறார் தேவன். அப்போ இருந்ததாங்க கணக்கு. அப்போ இருந்து தேவனுடைய கண்கள் அவைகளை குறித்து சரியாக தான் பார்க்குது. ஏன்னா அவர் சொல்லிட்டார், பாவம்னு ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டார். நமக்கு இருதயத்தில் பாவம் என்று ஒரு விஷயத்தை உணர்த்திட்டார். ஒரு சின்ன பிள்ளை, பைபிள் எழுதியிருக்கு 11ஆம் அதிகாரம் ஏசாயாவில், ஒரு சின்ன பிள்ளை பாம்பு கூத்தில் போய் கையை விட்டுட்டானா அது கடிக்காதுன்னு எழுதியிருக்கு. பாம்பு கடிக்குமா கடிக்காதா? கடிக்கும். தேவன் அதை எப்படி செய்திருக்கிறார் அப்படின்னா, ஒரு சிறு பிள்ளைக்கு அது தெரியாது. அதனால தான் நிறைய விஷயங்களில் குழந்தைகள் ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணப்படுறது காரணம் தப்புனா மரணமாக இருக்கும் குழந்தைகளுக்கு, ஆனால் பொழைச்சிருக்கும். தேவன் அதெல்லாம் அறியாமல், அவங்களுக்கு தெரியாமல், தெரிஞ்சு போய் பாம்பு குத்தில் கையை விடுறதில்ல, தெரியாமல். சில சின்ன பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா மாமா அப்பா சிகரெட்டு பிடிக்கிறவங்களாம் இருப்பாங்க சிலர். அப்படி சிகரெட்டை பிடிச்சிட்டு அப்படி போட்டுட்டாங்கன்னா எப்போ போவாங்கன்னு பார்த்து அதை எடுத்து வாயில் வச்சு அது என்ன செய்கிறாங்கன்னு இழுத்து பக்கத்து பாவம்னா கன்சிடர் பண்ணப்படுது. அறியாமுள்ள காலங்களை தேவனும் காணாதவர் போல இருந்தால், ஆனால் 25 வயசுக்கு பிறகு அதை எடுத்து புகைச்சா அது கணக்கு லிஸ்டில் இருந்து ஆரம்பிக்கும். அப்படிதான் தேவன் நம்ம இடத்துல ஒன்று சொல்லாததை குறிச்செல்லாம் கணக்கே கேட்கறதில்ல. நீங்கள் அப்படி யோசிக்கிறீங்களா? ஆண்டவரை, கிருபையில் உள்ள தெய்வத்தை, எவ்வளவு மன உருக்கம் உள்ள தெய்வம், நமக்காய் காத்திருக்கிற தெய்வம், வெளிச்சம் கொடுக்காம ஒரு விஷயத்தை குறித்து நம்ம இடத்துல கணக்கே கேட்க மாட்டாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் அவர் எப்படி பேசுகிறாருன்னு பாருங்க. அவருடைய கண்களுக்கு எதெல்லாம் மறைவாக இருந்ததுன்னு அவர் பேசுகிறத நீங்கள் பாரு. ரோமர் 7:7 எப்படி எழுதியிருக்கான்? பாவமானது கற்பையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளும் என்னிடத்திலே நடப்பித்தது. என்ன சொல்கிறாங்க? பாவமானது ஒரு காலம் வந்தபோது அந்த சமயத்தில் சமயம் பெற்று அல்லது உயிர் பெற்று வலுப்பெற்று கற்பனைகள் என்னிடத்தில் பலவித இச்சைகளை நடப்பித்தது. அடுத்தது நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததார். நியாயப்பிரமாணம் எப்போ எனக்கு வந்ததோ, இப்போ பிள்ளைகள்லாம் பார்க்குறேன், சின்ன சின்ன பிள்ளைகள் ஒன்றும் தெரியாது. ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்போது அவர்கள் உள்ளத்திலேயே நியாயப்பிரமாணம் எழுதப்பட்டிருக்கு. இங்கே வாசித்தீங்கன்னா ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் அப்படி தான் எழுதியிருக்கு. குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்கிற பிரமாணம் அவருடைய உள்ளத்தில் எழுதப்பட்டிருக்கு. இப்போ ஒன்றும் தெரியாது, ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது இது தப்பு இது சரி அப்படிங்கிறத தேவன் தம்முடைய பிரமாணத்தை அவருடைய உள்ளத்தில் எழுதுகிறார். அன்னைக்கு இருந்தால் கணக்கு. அடுத்த வசனம் பவுல் 8 பேசுகிறத பாரு.
9. முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இருந்தபோது நான் ஜீவனுள்ளவனாய் இருந்தேன். ஒரு சட்டமும் ஒரு காரியமும் என் இருதயத்தில் எழுதப்படாத போது நான் ஜீவனுள்ளவனா வைராக்கியமுடையவனாய் இருந்தேன். ஒருவரை கொலை செய்யணும்னா நீ கொலை செய், நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்ற அளவுக்கு அவ்வளோ வைராக்கியமாக இருந்தது. ஆண்களையும் பெண்களையும் குதிரையில் கட்டி இழுத்துக்கிட்டு போகிறார் ஜெயிலுக்கு. அது அவருக்கு அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அவர் என்ன நினச்சார்? தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறதாய் நினைத்தார். தேவனுக்காக தன்னுடைய வாழ்க்கையில் பலத்த வைராக்கியசாலியாய் அவர் இருந்தார். இன்னும் பிலிப்பியர் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிப்பீங்களானால் இதில் எப்படி எழுதியிருக்கு? வந்தபோது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன். அப்போ என் உள்ளத்தில் ஒன்று எழுதப்பட்ட போது செத்தவனாய்வன், அவ்வளோதான். அது வரைக்கும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்தேன். நான் இப்படியெல்லாம் இருந்தேன்னு சொல்லுகிறார். ஒரு சம்பவத்தை நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 23ஆம் அதிகாரத்தை எடுத்துகிட்டு நம்ம திரும்ப வருவோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 23ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். எனக்கு ஒரு ராஜாவோடு அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். 23. அது வரைக்கும் அவர் ஒரு விஷயம் புரியலைங்க. ஒரு விஷயம் அவருக்கு சொன்ன உடனே அவர் சாரின்னு மனம் திரும்புறதை நீங்கள் பாருங்கள். 1ஆம் அதிகாரம் 23. பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து, சகோதரரே, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல்மனசாட்சியோடு தேவனுக்கு முன்பாக நடந்தேன் என்று சொன்னார். அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய அனனியா அவனுக்கு சமீபமாய் நின்றவர்களை நோக்கி அவன் வாயில அடியுங்கள் என்று சத்தமிட்டான், கட்டளையிட்டான். அப்பொழுது பவுல் அவனை பார்த்து, வெள்ளையடிக்கப்பட்ட சுவரே, தேவன் உன்னை அடிப்பார். நியாயப்பிரமாணத்தின்படி என்னை நியாயம் விசாரிக்கிறவராய் உட்கார்ந்திருக்கிற நீ நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாக என்னை அடிக்க சொல்லலாமா என்று கேட்டார். இதுவரைக்கும் அவருக்கு ஒரு வெளிச்சம், ஒரு விஷயம் தெரியாமே இருந்தது, அவர் யாருன்னு. அடுத்து என்ன எழுதியிருக்கு? சமீபத்தில் நின்றவர்கள் தேவனுடைய பிரதான ஆசாரியரை வைகிறாயா என்று கேட்டார்கள். அது வரைக்கும் அவருக்கு அது பிரதான ஆசாரியன்னு தெரியாது. அது வரைக்கும் ஒரு வசனத்தை மீறுகிறோம் என்றும் அவருக்கு தெரியாது. அடுத்த வசனம். அதற்கு பவுல், சகோதரரே, இவர் பிரதான ஆசாரியர் என்று எனக்கு தெரியாது. உன் ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாயாக என்று எழுதியிருக்கிறதே. அப்ப தீது சொல்லாயாக என்று எழுதியிருக்கிற வார்த்தை பவுலுடைய இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்ப இருந்துதான் கணக்கு. அப்ப ஒருத்தர் அதை பேசுகிறார், அவர் அதிபதின்னு சொல்றார். அப்பையோ அதிபதியா, எனக்கு தெரியாத, நான் தெரியாம செய்துட்டேன். தெரிஞ்சிருந்தா இப்படி செய்ய மாட்டேன். தெரிஞ்சு செய்தா அதை பற்றி நாம தான் முடிவு பண்ணணும். எந்த விஷயம்னாலும் சரி, ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பணும்னா இன்னும் ஒரு வசனத்தை நம்ம சம்பவத்தை நான் வாசிக்கலாம். தீமோத்தேயு புஸ்தகம் அப்போஸ்தலன் பவுல் அவர் தன்னை பற்றி சொல்லும்போது அவர் இரக்கம் பெற்ற விதத்தை சொல்லுகிறதை பாருங்கள். அவர் தான் எப்படி இரக்கம் பெற்றேன் என்று சொல்கிறார். யாருக்கு இரக்கம் கிடைக்கும்ங்கிறதை நாம் பார்க்கணும். சபைக்கு வருகிறோம், தொடர்ந்து நாம் இரக்கம் பெற்றவர்களாய், மிகுந்த அன்பினாலே காக்கப்படுவர்களாய், தொடர்ந்து தேவனுடைய இரக்கத்தில் நாம் வளர்வர்களாய் இருக்கணும். அப்படின்னா அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறத பாருங்கள், அவர் எப்படி இரக்கம் பெற்றார் அப்படின்னு. 13ஆம் வசனம். முன்னே நான் தூஷிக்கிறவனும் 1ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம். முன்னே நான் தூஷிக்கிறவனும் சபையை துன்பப்படுத்துகிறவனும் சபைக்கு கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அப்படிதான் படிக்கணும். அப்புறம் யாருக்கு கொடுமை செஞ்சாங்க? தேவனை தூஷித்தார், கிறிஸ்துவை தூஷித்தார், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எல்லாரும் அவருக்கு எதிரி. அப்படிதான் இருந்தேன்னு சொல்ல, அப்படித்தான் நான் நடந்தேன். கொடுமை செய்கிறவனாக இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடினால் இரக்கம் பெற்றேன். அப்போ நான் அறியாமல் அவிசுவாசத்தினால் அப்படி செய்தேன். அறிஞ்சிருந்தா மகிமையின் கர்த்தரை நான் இப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் அந்த மகிமையின் கர்த்தரை நான் எரியாமல் செய்ததுனால அந்த மகிமையின் கர்த்தர் என்மேல் இரக்கம் கொண்டு என்னை தமஸ்குக்கு போகிற வழியிலே சந்தித்து, சவுலே சவுலே என்று என்னை கூப்பிட்டு என் கண்களை திறந்து என்னை ஆசீர்வதித்து அவருடைய சித்தம் செய்ய என்னை மாற்றினார். நான் இரக்கம் பெற்ற மனுஷன். அவர் அறியாமல் செய்தேன்னு சொல்லி. அப்போ நம்ம அறியாமல் செய்கிற காரியங்களை தேவனை எப்போதுமே காண்பதில்லை, கண்டுக்கிறது இல்லை.
காணாத ஒரு மாதிரி இருக்குது. சின்ன பிள்ளைங்க தெரியாமல் செய்யும், நாம் அதை பெருசுபடுத்துறது இல்லை. ஆனால் நாம் பெரியவரோட ஆகி நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய ஆவியினாலே வார்த்தைகள் எழுதப்பட்டவர். அப்படித்தானே புது உடன்படிக்கை எழுதியிருக்கு. கல்லில் இல்லை, கல்லில் எழுதுன சிலருக்கு கல் மாதிரியே இன்னும் இருக்குது இதயம். அது கல்லில் எழுதின நியாயப்பிரமாணத்தை படித்து மண்டையில் வச்சுருக்கோம். அது ஆவியினால சதையில் எழுதப்படணும். நம்ம 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் அப்படி தான் வாசிக்கிறோம். புது உடன்படிக்கை எப்படி எழுதியிருக்கு? 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 3:3. 2 கொரிந்தியர் 3:3. அது மையினால் அல்ல. நான் நடுவில் இருந்து படிக்கிறேன். புது உடன்படிக்கை மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினால். ஆவியானவர் நமக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்குறார். எழுதப்பட்டிருக்கு. கற்பலகைகளில் அல்ல, இருதயங்களையாகிய சதையாகிய பலகைகளில் எழுதப்பட்டிருக்கிறது அந்த புது உடன்படிக்கை. 6ஆம் வசனம். அந்த உடன்படிக்கை எழுத்தில்ல, அது ஆவி. எழுத்தின் காலத்தில் நம்முடைய மனசு மாம்சம் விரும்புகிறே நாம் செய்திருக்கலாம். ஆனால் ஆவியினால் மறுபடியும் பிறந்தேன்னு சொன்ன நாம், ஆவியானவர் ஒரு விஷயத்தை குறித்து நமக்கு சொன்ன பிறகு அப்போ தான் கணக்கு. ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியும். எலியா, அவர் கூட இருந்தார். அவர் பேர் என்ன? எலிசா. அவர் கூட இருந்தவர் பேர் என்ன? கேயாசி. அவர் அந்த ரதத்துக்கு பின்னாடி போய், நீங்கள் எடுத்து வீட்டில் போய் படிங்க, சம்பவத்தை மட்டும் சொல்லு. ரதத்துக்கு பின்னாடி ஓடி போய் அந்த பணத்தை எல்லாம் பொருளெல்லாம் என்ன செஞ்சார்? வாங்கிக்கிட்டு எலிசா கிட்ட வந்து நின்று, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மாதிரி நின்று, ஒன்றுமே நடக்காது போல் நின்று, எங்கே போயிட்டு வந்த? எங்கேயும் போலையே, இங்கே தான் இருக்கேன். நீ அந்த ரதத்துக்கு பின்னாடி ஓடும்போது என் மனம் உங்க கூட வரல? என்னன்னாலும் என்ன விஷயம்னாலும் யோசிங்க. ஒருவரை பற்றி புறங்கூறுகிறதா, ஒரு கசப்பா, விரோதமா, நம்ம உட்கார்ந்துருக்கும்போது அவங்களுடைய இதே நமக்கு வரல? அவங்கள பற்றி சிந்தை நமக்கு வரல? யோசிச்சிருக்கோமா? அப்படி அவனுக்கு குஷ்டரோகம் வந்ததுக்கு காரணத்தை அடுத்து சொல்கிறார் அவர். நீ இப்படி ஓடும்போது என் இதையே உங்க கூட வரல அப்படின்னா, இதுவா வீடு வாங்குகிறதுக்கும் கட்டுகிறதுக்கான காலம்? நான் எப்படி இருந்தேன்னு உனக்கு தெரியல? நான் எப்படி வாழ்ந்தேன்னு பார்த்துருக்கீல்ல? என் இதையை உங்க கூட வரல? நீ ஓடி போகும்போது ஐயோ ஏன் எஜமான் இப்படி இல்லையே, என் ஆண்டவர் இப்படி இல்லையே. நம்மளும் கூட நடந்ததாக வருஷங்களாக பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ யூதாஸ் 30 காசை வாங்கும்போது இயேசுவினுடையது அவருக்கு போல, ஐயோ என்ன செய்கிறோம்? இல்லை, அதையும் மீறுகிறது பாருங்க, அறிந்து மீறுது பாருங்க ஒரு விஷயம். அதுக்கு பிறகு போனால் வாங்கி எல்லாம் முடிச்சாச்சு. அதுக்கு பிறகு ஒரு ஒப்பந்தம் போடுறாரு, நான் எவனை காட்டி கொடுக்குறேனோ, நீங்கள் சும்மாலாம் எப்போ சபையெல்லாம் முடிச்சிட முடியாது. அப்போ நான் எப்போ காட்டி கொடுக்குறேனோ, யாரை சொல்கிறேனோ அவர் தான் வரும்போது அது எப்போ வண்ணமெல்லாம் வரல. நம்முடைய இருதயங்களில் ஒரு விஷயம் ஆவியினால் எழுதப்பட்ட பிறகு நம்ம மீறுகிறோமா? கேயாசிக்கு என்ன ஏற்பட்டது? அதுக்கு பிறகு அவன் வாழ்க்கையில் சோரணி எல்லாமே போயிட்டது. யூதாசுடைய வாழ்க்கையில் அதுக்கு பிறகு சோரணியே இல்லாமல் அதுக்கு பிறகு வீணாமைப்பு அப்படியே போயிட்டு, அவ்வளோதான். இரண்டே பாருங்களேன். அறியாமல் உள்ள காலங்களை தேவன் எதையுமே கணக்கு வைக்கிறாங்க. அறிஞ்ச பிறகு அவர் பார்க்கிறதை பார்க்க. இப்போ ஆவியினால் எழுதின பிறகு தயவுசெய்து சகோதர சகோதரிகள், நாம் எவ்வளவோ காரியங்களை நம்முடைய கண்கள் காணாதது தேவன் நமக்கு காண செய்யும்போது, நம்முடைய ஆவியில் தேவன் எழுதின பிறகு நாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறோம்?
இப்போ நான் சொன்ன மாதிரி மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். அங்கே ஆண்டவர் சொல்லும்போது சொன்னாங்க, எப்படி எழுதிருக்கலாம், 17ஆம் வசனம், மார்க் 16:17. அதாவது நல்ல அருமையாக சொல்கிறாங்க. நான் அப்படி தான் அதை தியானிக்கிறேன். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுது. நீங்கள் வீட்டில் போய் நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரத்தை இன்றைக்கி வாசிக்கணும். அதில் ஒரு மனுஷனை எப்படியெல்லாம் எழுதியிருக்கு. இப்போ அது நம்ம தியானம் இல்லை, நம்ம இதை யோசிப்போம். இதுக்காக சொல்கிறேன், அங்கே போய் படித்து பாருங்க. சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது சேதப்படுத்தாதுன்னு எழுதியிருக்குல்ல. அது எப்படி சொல்லியிருக்காங்க ஆண்டவர்? நான் அப்படி யோசிக்கிறேன். சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும். இப்போ எனக்கு ஒருத்தர் காப்பியில் விஷத்தை கலந்து கொடுக்குறாரு. விஷம்னு எனக்கு தெரியாது. அன்பா பேசுகிறதா என்கிட்ட பேசுகிறார், அவர் நயவஞ்சகம் எனக்கு தெரியாது. பரவாயில்ல. ஒருத்தர் இப்படி காப்பியில் விஷத்தை கலந்து இது விஷம்னு சொல்லாமல் கொடுக்குறார், நான் குடிக்கிறேன். அது என்ன செய்யுது? சேதப்படுங்க. கர்த்தர் விசுவாசிக்கிற பிள்ளைகளை கொடுத்துருக்கிற பலத்த ஆசீர்வாதங்களில் ஒன்று அது. நான் தெரியாமல் அறியாமல் ஒன்றை செய்தார். அறியாமல் நான் காரியங்களை செய்தால் அது என்ன செய்யாது? அறிஞ்சு நான் செய்தால் இது தெரியும். அதுக்கு பேர் என்ன? இப்போ அறிஞ்சு விஷத்தை நான் குடிக்கிறதுக்கு பேர் என்ன? நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். சரி, சொல்ல வேணாம். அதுவும் சொல்ல வேணான்னு சொன்னேன். அப்போ அறிஞ்சு நான் ஒரு விஷயத்தை செய்கிறேன், பாவத்தை, அது என்ன கொல்லும். அறியாமல் நான் ஏதோ செய்கிறேன், எனக்கு தெரியல. அதை தேவனும் காணாதவர் போல தான் இருக்கிறார். அது என்ன சேதப்படுது? அது பிரசங்கியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் ஒருத்தர் வாசிப்பாருங்க. பிரசங்கியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அதாவது அறியாமல் நாம் செய்கிறதுக்கும் அறிஞ்சு நாம் செய்து கொள்கிறதையும் பாருங்கள். இப்போ நம்ம பேசணும், ஒரு சிலதை பேசணும். அறியாமல் நாம் செய்கிற காரியங்களை தேவன் காணலை. எனக்கு வெளிச்சம் கிடைச்ச பிறகு, வெளிச்சத்தில் தேவன் எனக்கு வெளிச்சம் கொடுத்த பிறகு, அவர் பாவம்னு ஆழமாக எனக்கு உணர்த்தின பிறகு என்ன எழுதியிருக்கு பாருங்க, படுகுழியை வெட்டுகிறவன் அதில் விழுவான். படுகுழின்னு தெரிஞ்சு அதை வெட்டுன. அப்படி அடுத்து அடைப்பை பிடுங்கிறவனை பாம்பு கடிக்கும். ஒரு சின்ன பிள்ளை, நான் சொன்ன மாதிரி சின்ன பிள்ளை, அதுக்கு தெரியாது. பாம்பை பிடிச்செல்லாம் சில பிள்ளைகள் விளையாடும், தெரியாமல் கூட இருக்கலாம். தேவன் அதை பலமாக ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, பலமாக பாதுகாப்பாங்க. அறியாமுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருப்பாங்க. ஆனால் பாம்பு உள்ளே இருக்குது, அதை அடைச்சி வச்சுருக்கு. அதே தெரியுது, பாம்பு இருக்குது அப்படின்னு அடைச்சி வச்சுருக்கு. அடப்பு தான் எழுதியிருக்கு. பாம்பு உள்ளே இருக்குது, நல்ல பாம்பு உள்ளே இருக்குது, அதை அடைச்சி வச்சுருக்கோம். அதை நாங்கள் பார்த்துக்கிறோம், அதை அடிக்கணும், அதை கொல்லணும், அது விஷம் அப்படின்னு சொன்ன ஒரு அடப்பை போய் பிடுங்கினா என்ன செய்யும்? அறிஞ்சு செய்கிறதா அறியாமல் செய்கிறதா? அப்படி தான் எழுதி. அப்போ நாம் அறியாமுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார். இப்போ நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதே அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம். அறியாமுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்துட்டாருங்க. நம்முடைய கண்கள் காணலைன்னா பரவாயில்ல, ஆனால் கண்ட பிறகு காண்பிச்சுட்டாங்க, ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஆண்டவருடைய எவ்வளவு இரக்கம், தயவு, அவருடைய நீடிய பொறுமை எப்படி சொல்லுதுன்னா, அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்துட்டார். அல்லேலூயா. அவருடைய இரக்கம், தயவு, மன்னிப்பு பெருசு. இப்பொழுதோ, இன்னைக்கு, இப்போ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷருக்கு கட்டளையிடுகிறார் ஆண்டவர். எனக்கு தப்புன்னு தெரிஞ்ச பிறகு
நான் ஆழமாக மனம் திரும்பணும்னு ஆண்டவர் கட்டளை இடுகிறார். அப்படி தான் எழுதியிருக்கு. எப்படி எழுதியிருக்கு? எங்கும் உள்ள மனுஷருக்கு கட்டளை இடுகிறார் ஆண்டவர். ஒரு கட்டளை இடுகிறார், மனம் திரும்பணும். தப்புன்னு தெரிஞ்ச பிறகு துணிஞ்சு செய்தால், பாவத்தை நம்ம மனப்பூர்வமாய் துணிஞ்சு செய்தால், என்னை பொறுத்தவரையில் சபையில் அப்படி நம்ம இருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கிறோம்னா மறுபடியும் பிறக்காத ஒருவர் தேவனுடைய அன்பையும் இரக்கத்தையும் தயவையும் அறியாத வழிதப்பி போன ஒருவரால் தான் அப்படி செய்ய முடியும். நாம் அறியாமல் எவ்வளோ காரியங்களை செய்கிறோம், அல்லது நாம் எத்தனையோ தவறுகளை செய்கிறோம். யாக்கோபு சொன்ன மாதிரி நாம் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஆனால் அது மனப்பூர்வமாய் அல்ல, இருக்கக்கூடாது. மனப்பூர்வமாய் திண்டுக்குமுண்டா நான் ஒன்று செய்கிறேன்னா தேவன் அதை பொறுப்பெடுப்பாருங்க. அப்படி நம்ம திண்டுக்குமுண்டா ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னா நமக்கு வேற ஏதோ ஒரு லூக்கோல் வச்சுருக்கோம்னு அர்த்தம். நம்ம அறியாமையினால பிசாசுடைய தந்திரத்துக்கு நாம் ஏதோ வேற காரியங்கள் நமக்கு ஒரு சப்பக்கெட்டு நம்ம வச்சுருக்கோம்னு அர்த்தங்க. அதை அப்போஸ்தலர் நமக்கு எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம், ஒரு சிலருடைய இருதயம் அப்படி இருக்குதோ இருக்கக்கூடாது. இப்போ நம்ம மனம் திரும்ப வேண்டும் என்று தான் தேவன் இருக்கிறார். 10ஆம் அதிகாரம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நாம் சபை கூடி வருகிற மக்கள் அந்த அதிகாரம் முழுவதும் அருமையாய் நமக்கு ஆலோசனை எழுதியிருக்கு. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட சுத்த இருதயமுள்ள கழுவப்பட்ட சரீரமுள்ளவர்களாயும் உண்மையான இருதயத்தோடு விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். 22ஆம் வசனம். நம்முடைய நம்பிக்கையை நாம் அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியாய் நாம் இருக்க வேண்டும். 24 அன்புக்கும் நற்கிரிக்கு ஏவப்படும்படிக்கு நாம் ஒருவர் ஆழமாய் உற்று கவனித்து அவர்களிலே கிறிஸ்துவானவர் செய்கிற அவர்களுக்கு தேவன் கொடுத்த கிருபை வரம் அவருடைய வாழ்க்கையை பார்த்து சும்மா அள்ளி தெளிக்கக்கூடாதுங்க. ஒவ்வொன்றுக்கும் கணக்கு கொடுக்கணும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் டிட்டோவாக கணக்கு கொடுக்கணும். அப்படி ஒரு தெய்வ பயம் உள்ள அன்புள்ள பிள்ளைகள் தான் ரட்சிக்கப்பட்டவர்கள். நம்ம போன வாரம் கேட்டோம்ல, மோசே ஜெபித்தார். நீங்கள் 32ஆம் அதிகாரம் யாத்திராகமம் புஸ்தகம் நான் கேட்ட பிறகு நான் வீட்டில் போய் அதை வாசித்தேன். அவங்க எப்படி தான் அதை ப்ரெசன்ட் பண்ணுறாங்க, எப்படி தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம அப்படியெல்லாம் யோசித்துக்கிட்டு இருக்கக்கூடாதுங்க. மோசேக்கு நல்ல எண்ணம், அது அவருடைய எண்ணம். என் பேரை உங்கள் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போட்டிருங்க ஆண்டவரேன்னு சொல்கிறது மோசேயினுடைய நல்ல எண்ணம். அது அவருடைய தாழ்மை, அவருடைய சாந்தம். அவர் சத்துருக்கள் மேல் தலையில் அக்கினி தலையில் குவிக்கிறார். சத்துரு பசியாக இருந்தாலும் கூட, சத்துரு அப்படி இருந்தால் கூட அவர்களுக்காக அவர் மன்றாடுகிறார். 32 ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாட்ட நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்று சொன்னார். கிறுக்கிறேன்னு சொன்னாங்களா? அது மோசையினுடைய நல்ல மனசு, தாழ்மை. அவர் ஒரு தகப்பனை போல ஜனங்களை நடத்தி வந்தவர். அவர் சொல்லுகிறார் ஆண்டவரிடத்துல, சரி ஓன் பேரை கிறுக்கி போட்டுறேன்னு சொல்கிறாங்களா? அடுத்த வசனத்தை பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நாம் ஒருவருக்கொருவர் சபையில் ஜெபிக்கத்தாங்க செய்யணும். ஆனால் நான் பாவம் செய்து நான் மீறி நான் நடந்துக்கிட்டே நான் இருந்தால் என்ன தான் செய்வாங்க? யார் தான் இன்னும் நான் சொல்ல நேரம் இல்லை, இன்னொரு நாள் சொல்கிறேன். நமக்கு நடுவில் அப்படி நடுவில் வந்து யார் தான் மத்தியஸ்தராக நிற்க போகிறான்னு நினைக்கிறீங்க? அப்படி நிற்க முடியாது. கிறிஸ்து தான் மத்தியஸ்தர், ஒரு மனுஷன் இல்லை. என்ன சொல்கிறான்னு பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை நான் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லு, ஓம் கூட நான் இருப்பேன். யூ கோ, நீ அவர்களை நடத்து. பாவம் செய்தவனை நான் விட்டு வைக்க போகிறதில்ல. வனாந்தரத்தில் ஆயிரமே அடித்து போட்டுட்டான். இதுதான் தேவனுடைய இரக்கம், தேவனுடைய தயவு, தேவனுடைய மன்னிப்பு, தேவனுடைய சாந்தம். பழைய உடன்படிக்கையில் கொடுமையாக இருந்தார்,
புதிய உடன்படிக்கை இப்படி இருந்தாரெல்லாம் இல்லை. இப்பவும் புதிய உடன்படிக்கை அப்படி தான் இருக்காங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் கடைசி வசனம் எப்படி இருக்கு? நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். விளையாடக்கூடாது பாவத்தில் நம்ம தமாஸ் பண்ணக்கூடாது. இப்படியெல்லாம் நம்ம தமாஸ் பண்ணுறோம்னா நமக்கு என்ன புரிஞ்சிருக்கு? எபிரேயர் 10ஆம் அதிகாரம், இப்படி நம்ம ஆண்டவருடைய அன்பையும் இரக்கத்தையும் அறிந்த மக்கள் சபை கூடி வருதலை நம்ம விட்டு விடாமல், நாள் சமீபித்து வருகிறதை எவ்வளவா பார்க்குறோமோ அவ்வளவாய் வாரம் சபை கூடுகிற ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் வாரம் ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தி, என்னை உற்சாகப்படுத்தி, என்னை உணர்த்தி, எனக்கு வெளிச்சம் கொடுத்து, ஒருவேளை போன வாரம் நேற்றுக்கு இது பாவம்னு நமக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு தேவன் நம்மோட பேசி இது பாவம், ரிப்பன், மனம் திரும்பு, இது நேற்று வரைக்கும் தெரியாமல் இருந்திருக்கலாம், இன்னைக்கு தெரியலாம். மனம் திரும்புன்னு ஆண்டவர் நம்மோட பேசுகிறார். ஒருவேளை நாளை வரைக்கும் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். நாளைக்கு ஒரு விஷயத்தை ஆண்டவர் தம்முடைய ஆவியினாலே நமக்கு உணர்த்தி இன்னைக்கு மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளை இடுகிறார். அதுக்காகத்தான் நம்ம சபை கூடி நாளானது எவ்வளவாய் சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறோமோ அவ்வளவாய் நம்ம ஒருவரை உற்சாகப்படுத்துகிறோம். நம்முடைய இருதயம் கடினமாய் போகும். அறியாமுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார். இப்ப மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள ஜனத்துக்கு கட்டளை இடுகிறார் ஆண்டவர். அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம வந்த ஜனங்கள் அப்படி வந்திருக்கிறோம்னா, அடுத்த வசனம் 26, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு. அப்படின்னா சத்தியத்தை தேவன் நம்முடைய இருதயத்தில் எழுதின பின்பு, பேசின பின்பு, உணர்த்தின பின்பு, இது தப்பு, இது புறங்கூறுதல், இது தப்பு, இது பண ஆசை, இது தப்பு. என்ன பார்த்துருக்கேன். அப்படி ஒரு முறை கடைக்கு போனாங்க. 10 ரூபா நோட்டு சலன்னு புதுசு அடித்து மிஷில் இருந்து எடுக்கிற மாதிரி கொடுத்தாரு என் கையில். 20 ரூபா 10 ரூபாலாம் பழசு பண்டெல்லாம் இருந்தது. எல்லாத்தையும் எடுத்து இந்த 10 ரூபாயை கடைசியாக வச்சு அதை எடுத்து சொருவி பாக்கி இருக்கிற பழசு கிழசெல்லாம் எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு வர்றேன் நான். பண ஆசை எப்படி தான் இருக்குது. இதுவும் 10 ரூபா தான், அதுவும் 10 ரூபா தான். எப்படி இருக்குதுல? இது பண ஆசை வைத்தியார பையில. இது உன் கையில் இருக்கிற வரைக்கும் பேப்பர்ரா. உனக்கு புரியல எவ்வளோ பண ஆசையாக இருக்குன்னு. புது நோட்டுன்னா என்ன அடக்கம் பண்ண போது ஒட்டியாக வைக்க போகிறாங்க. அன்னைக்கு பார்த்தேன் அது தப்பி கிப்பி எடுத்து மாம்சம் பொல்லாது இல்லை, அதை அள்ளி பறைக்கு கொண்டு வந்து காசெல்லாம் வச்சுருக்கேன், அது அடியில் வச்சுருக்கேன். அன்னைக்கு எடுத்து அதை பார்க்குறேன். ஆஹா, அன்னைக்கு பிடிச்சது வீடு வரைக்கும் வந்து அடியில் உட்காந்துருக்கடா. எடுத்து அன்னைக்கு பார்க்குறேன், பளபளன்னு இருக்குது அந்த 10 ரூபா. பண ஆசை எங்கே கொண்டு பதுக்குது பாருங்க. 10 ரூபாய். ஆண்டவரே, சாகிற வரைக்கும் பண ஆசை என்கிட்ட இருக்கும் போல என்னை மன்னியும், வெளிச்சந்தாரும், நான் என்னை கழுவிக்கொண்டு சுத்திகரித்து மனம் திரும்பிக்கிட்டே இருக்கட்டும். இப்படிதானே யோசிக்கிறோம் நாம், இல்லையா? பண ஆசையை ஜெயிச்சவங்க இங்கே ஒரு சிலரெல்லாம் இயேசு போலேயே ஒரு 90% மாறினவங்களாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் பிறர் 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 தப்பாக போயிடுவாங்க. சத்தியத்தை அறியும் அறிவை, இது பண ஆசை எல்லா தீமைக்கு வேறு என்று அறிந்த பின்பு. ஒரு சகோதரன் நம்ம எத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி கேள்விப்பட்டு, பாலி இச்சைன்னு நம்ம சொல்லுவோம். நம்ம கண்ணால் பார்க்குறதே அதை இதையும் பேசிக்கிட்டே இடிக்கிறதையும் அதே தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம உட்காந்து கிடக்கிறோம். ஆனால் அந்த சகோதரன் அவர் ஒரு முறை ஒரு பாலத்தில் அப்படி நடந்து போனார். வெளிநாட்டில் நடந்த சம்பவம். பெரிய நல்ல கடவுளுடைய பிள்ளை. அவர் அப்படி நடந்து போகும்போது அப்படி எதிர்த்தா அப்படி பெண்கள் அல்லது ஜனங்கள் அப்படி வர்றதை பார்த்தோன்னா அப்படின்னு காலரை கொஞ்சம் தூக்கி அப்படி விட்டதை பார்த்தோன்னா, இது உபசாரம் இல்லை. அது வரைக்கும் அவருக்கு தெரியாது. இப்போ இவங்களை பார்த்த உடனே அப்படி இப்படின்ற இது என்னது? அட்ராக்ஷன் பண்ண பார்க்குற, இது உபசாரம் இல்லை. ஆமாம் ஆண்டவரே, நீ விபசாரம்னு எனக்கு சொன்னது காய்ஸ்தோம். சத்தியத்தை அறியும். அடுத்த தடவை எப்படி செய்வார்? அடுத்த தடவை அவர் போகும்போது பெண்கள்னே வச்சுக்கோம், என் சுற்றி வளர்ச்சிட்டு பேசிட்டு அவர் அப்படி போகும்போது, அடுத்த முறை அவர் இப்படி போகும்போது எப்படி செய்வார்? அப்படிம்பாரா?
சத்தம் ஒன்று போட்டுக்கிட்டு காலரை தூக்குவாரா? அதான் ஏற்கனவே எழுதிட்டார. அறியாமுள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போயிருந்தார். இப்போ எப்படி ஆக்கியிருக்கிறாரு? மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் உணர்த்துகிறார். அப்போ சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நோபடி கேன் எஸ்கேப். ஒருத்தர் கூட தப்பிக்க முடியாது. நீங்களும் நானும் சத்தியத்தை அறிஞ்ச பிறகு, ஒரு விஷயத்தை பாவம்னு தேவன் பேசின பிறகு நாம் மனம் திரும்ப தான் செய்யணும். நான் மனப்பூர்வமாய் பாவம் செய்வேனானால் எனக்கு இருக்கிற துணிச்சலை நான் சொல்லவா? நான் தான் சபையில் பாடுறேனே அப்படின்னு துணிச்சல் வந்தால் எவ்வளவு அறியாமல், அதாவது என்ன, சத்தியத்தை அறிய அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் நாம் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இல்லை. ஒரே ஒரு பலி தான் கிறிஸ்து. அவர் பலியாயிட்டார். அதுக்கு பிறகு நான் மனப்பூர்வமாய் நான் செய்வேனானால் நான் ஒரு பலியை நம்பி இருக்கிறேன். அந்த பலி என்ன தெரியுமா? என்னுடைய ஜெபம். அந்த பலி என்ன தெரியுமா? நான் இங்கே பெருக்குமாறு கூட்டுறது, இங்கே நான் பாய் போடுறது, இங்கே பாடுறது, பிரசங்கிக்கிறது, அதுன்னு நான் எடுத்துக்கிட்டேன். அந்த பலி இது பலியாகிரும்னு சப்ஸ்டியூட்டாய். இது பலி, இது அந்த பலியா? வேற ஒரு பலி இல்லைங்க. அப்படின்னா நான் மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் அவ்வளவுதான். அடுத்து நீங்கள் படிச்சீங்கன்னா படிக்கிறது கஷ்டம்தான். அது வேற ஒரு பலி இல்லைங்க. நான் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறேன்னா, மனப்பூர்வமாய் திண்டுக்கு முண்டுகா நான் நடக்கிறேன்னா எனக்கு வேற ஒரு பலி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது என் ஜெபம், என் வேத வாசிப்பு, அது என்னுடைய பிரயாசம், என்னுடைய ஓட்டம் சாட்டம் நட அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது பலின்னு. உன் பலி எனக்கு என்ன தூம்பார் ஆண்டவர் கேட்டார். ஏசாயா புத்தகத்தில் கேட்டு பாருங்க. நீ கையை விரிச்சாலும் உன் ஜெபத்தை நான் கேட்க மாட்டேன். நீ மிகுதியாக ஜெபம் பண்ணினாலும் நான் கேட்க மாட்டேன். ஏன்னா நீ மனப்பூர்வமாக இருக்க. அடுத்த படிச்சு பாருங்க. மனப்பூர்வமாய் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இல்லை. வேறொரு பலி, மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் வேறொரு பலி இப்போ இல்லைங்க. இனிமே இனி யார் பலியிட போகிறா? ஆடா, பணமா? இனி யாரும் வரப்போகிறாங்களா பலியிட? ஒருவர் வந்து பலியாகிட்டார், வேற ஒரு பலியே இல்லையே. அப்போ மனப்பூர்வமாக நான் செய்தானே இன்னும் எழுதியிருக்கு கொடுமையாக 6ஆம் அதிகாரத்தில். அந்த இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி குமாரனை காலில் போட்டு மிதித்து, இங்கே என்ன எழுதியிருக்குன்னு பாரு. நியாயத்தீர்ப்பு தான் வரும் என்று பயத்தோடு எதிர்பார்த்திருக்கிறது தான் முடியும். விரோதிகளை பட்சிக்கிறது போல சத்தியத்தை அறிந்து மனப்பூர்வமாய் பாவம் செய்வருடைய நிலையும் அப்படித்தான் இருக்கும் தான் எழுதியிருக்கு. சத்தியத்தை அறியாத புறஜாதிகள், தேவனை அறியாதவர்கள், இயேசுவை விசுவாசிக்காத மக்களுக்கு கோவாக்கினை வரும். சத்தியத்தை ஒரு விஷயம் தப்புன்னு தெரிஞ்ச பிறகு இது பாவம்னு தெரிஞ்சு நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கங்க, இருதயத்தை தாண்டியெல்லாம் எதுவும் போகிறதில்லைங்க. இதயத்தின் கசப்பு, இதயத்தின் சந்தோஷம், அதை தாண்டியெல்லாம் ஒன்றும் போக முடியாது. அதையெல்லாம் தாண்டி போகுதுன்னு சொன்னால் நம்முடைய இதயத்தில் தேவன் இல்லைன்னு அர்த்தம். தேவன் இருந்தால் தேவன் அந்த கழுவி இரத்தத்தினால் கழுவி சுத்தமாக்கப்பட்ட அந்த இருதயத்தை தாண்டி வேற ஒரு விஷயம் வெளியே போக முடியாது. இருதயத்தின் நிறைவினால் அதை தாண்டியெல்லாம் ஒன்றும் வராது. அப்போ அதையும் தாண்டி நான் மனப்பூர்வமாய் காரியங்களை செய்கிறவனாக நான் இருந்தால் கோபாக்கினியுமே வரும் அப்படின்னு எழுது. அதனால் என்ன சொல்கிறாங்க? எங்கும் உள்ள மனுஷருக்கு நாம் மனம் திரும்பணும், அவ்வளோதான். எல்லாருக்கும் அறியாமுள்ள காலங்களை நான் காணாதவரை போல இருந்துட்டேன். எவ்வளவோ நான் கண்டுக்கல சகோதரா சகோதரி. நான் வெளிச்சம் கொடுத்த பிறகு, என் வெளிச்சத்தில் நீ வெளிச்சம் கண்ட பிறகு, நீ காணாததை உன் கண்கள் கண்ட பிறகு, நீ அதை பலி செலுத்தி மனம் திரும்பாமல் போனால், அல்லது நீ என்னை ஒப்பு கொடுத்து நீ ஆழமாய் மனம் திரும்பாமல் போனால், ஒப்புரவாகணும்னு தேவன் ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்கன்னா ஒப்புரவாகாமல் நீ போனால், இது கசப்புன்னு உன் இருதயத்தில் தேவன் பேசிவிட்டால், அதுக்கு மிஞ்சி நீ செய்ய ஆரம்பித்தால், இது பொறாமை என்று உன் இருதயத்தில் ஆண்டவர் பேசின பிறகு அடுத்து நீ துணிஞ்ச காரியங்களை செய்ய ஆரம்பித்தார், வேற பலி இருக்குன்னு நீ நினச்சிட்ட, அந்த பலி அது என்னுடைய சுய பலி, ஏன் பலி? நான் பண்ணுகிற தியாகம், நான் பண்ணுகிற ஜெபம், நான் இத்தனை வருஷம் சபையில் ஓடி ஓடி உழைச்சது, அப்படியெல்லாம் நான் நினச்சேன்னா என்னை போல மதிகட்டவே வேற யாரும் இல்லை. மனப்பூர்வமாய் செய்தார். இப்படி மனப்பூர்வமாய் நாம் செய்யாமல்
சத்தியத்தை அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாரும் வளரும்படிக்கு தேவன் அனுக்கிரகம் பண்ண நம்ம விரும்புகிறார். அவர் அதுக்கு தான் அழைச்சிருக்கிறார். மனப்பூர்வம் எப்படி நடக்காது. அறியாமல் செய்திருந்தேன்னா அதுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி பலியிடலாம், நான் பலியாக இருக்கிறேன். நீ அறிஞ்சு செய்தா இனி ஒரு பலி இல்லை சகோதரா சகோதரி. நீ மனம் திரும்பு, இனிமே இப்படி செய்ய போ. அதான் சத்தியமா. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கிறதில்லை. அது சத்தியத்தோட ஒரு சைடு. நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கிறதில்லை, தீர்க்கலை. போ, சந்தோஷமா போ. நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கிறதில்லை, அது ஒரு பக்கம். இனி உனக்கு பாவம்னு தெரிஞ்சிருச்சு பாரு ஒரு விஷயம். அது என்னது? அவளை பொறுத்தவரையில் உபசாரம். அதற்கான தண்டனை உனக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த தண்டனையை உனக்கு நான் செலுத்தாமல், உன்னை ஆக்கினைக்குள்படுத்தாமல், உன்னை விடுவித்து போ, நான் உன்னை மன்னித்தேன்னு சந்தோஷமாக அனுப்பியிருக்கிறேன். இனி இப்படிப்பட்ட பாவத்தை செய்யாது. ஒரு மனுஷனை சுகமாக்கும் போது சொன்னாங்க, அதிக கேடானது உனக்கு இனி வராதபடிக்கு இனி உன் பாவத்தை நிமித்தம் தான் அந்த கேடு வந்திருக்கு, ஜாக்கிரதை, இனி இப்படி நீ செய்யாது அப்படின்னு ஆண்டவர் நம்ம எச்சரித்து அன்பை அழைக்கிறார். அவருடைய நீடிய பொறுமை, அவருடைய தயவு, அவருடைய சாந்தம், அவருடைய இரக்கத்தை அறிந்த பிள்ளைகளாக இருந்தால்னா, ஆண்டவரை அறியாமுள்ள காலங்களில் என் வாழ்க்கையில் எவ்வளவோ நீர் காணாதவர் போல இருந்து உங்கள் இரக்கத்துக்காக நன்றி கருத்தார். இப்பவும் நான் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறீர். ஆழமாய் நான் மனம் திரும்புகிற ஆண்டவரே, அப்படிப்பட்ட பாக்கியத்தை எனக்கு தாங்க, என்னை உணர்த்துங்க, உங்கள் வெளிச்சத்தை எனக்கு இதயத்துக்கு தாங்க. என் கண் காணாததை நான் இயேசுவிலே காண எனக்கு உதவி செய்யும், என்னை ஆசீர்வதியும், இரக்கமாய் அப்படின்னு ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கலாம். நிச்சயம் தேவன் நமக்கு உதவி செய்வான். நம்ம மனம் திரும்பும்படிக்கு தேவன் அருள் செய்வான். வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம் பெற அருள் செய்வாங்க. கிருபையின் மேல் கிருபை பெற தேவன் அருள் செய்வாங்க. மகிமை மேல் மகிமை அடையும்படிக்கு தேவன் நமக்கு கிருபை செய்வாங்க. அவருடைய சாயலாய் அதிகமாய் நம்ம மாறும்படிக்கு தேவ ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வாங்க. நாம் மனப்பூர்வமாய் நடந்தால் எனக்கு அவனுடைய வெளிச்சம் காரிருள அணைஞ்சு போகும். நம்ம மனப்பூர்வமாய் நாம் திண்டுக்கு முண்டுக்கா நடந்தோம்னா நம்முடைய வெளிச்சம் இல்லாமல் கார் உள்ளதா அந்த வெளிச்சம் அணைஞ்சு போடும், திக்குமுக்கு தெரியாமல் போயிடும். ஆண்டவரை இப்படியெல்லாம் அதுக்காக நாங்கள் சபை கூடலை. வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம் வர வந்திருக்கிறோம், கிருபை மேல் கிருபை வர வந்திருக்கிறோம், மகிமை மேல் மகிமையிடையே வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீ பாவம்னு சொல்கிறத ஆழமாய் நான் மனம் திரும்ப என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரேன்னு நம்ம ஆழமாய் மனம் திரும்ப ஒவ்வொருவரும் தேவன் நமக்கு நல்ல கிருபையை தருவான். ஆமென். நாம் யாரும் உற்சாகமாய் நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். உற்சாகமாய் கேட்கிற இடத்துல ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார். செய்கிறவங்கள்ட்ட உற்சாகமாக நம்ம ஆண்டவரத்தில் என்ன ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறீங்க, எனக்கு நீங்கள் தெளிவாக சொல்லுங்கன்னு சொன்னால் ஆண்டவர் மெய்யாகவே நம்முடைய இருதயங்களிலே பேசுகிற ஆண்டவர். வெளியில் பார்த்துல மனுஷன் பார்க்க போகிறாரமாக ஆண்டவர் பார்க்குறதே இல்லை, இருதயங்களின் உள்ளிந்திரியங்களை ஆண்டவராக இயேசு பார்க்கிறார். அது நம்ம கேட்டோம்ல, எலிசா அவங்க வேண்டி அவன் பேர்னா கேயாசி போனார், எலிசாவுக்கு தெரிஞ்சுது. ஆனால் சில எலிசாவுக்கு தெரியாமல் போக வாய்ப்பு உண்டு. அதனால் கேயாசியை போல் நம்ம இருக்க வேண்டாம், நாம் மனம் திரும்பவே நாம் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். 17ஆம் அதிகாரம் நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரத்தை கேட்டோம். 17:30 நாம் கேட்டோம். அறியாமையுள்ள காலங்களை அதுக்கு முன்னாடி நாம் 17 நான் படிக்கிறேன். அத்தனை பட்டணத்தில் பவுல் காத்து கொண்டிருக்கிறார். அங்கே நிறைய ஜனங்கள் ஆவியிலே வைராக்கியமாக இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட அவர் பேசுகிறாரு. பேசும்போது அவங்களுக்கு ஒன்றும் புரியல, இந்த வாயாடி என்ன பேச போகிறான்னு சொல்லி பவுல் பேசுகிறத கேட்க வராங்க. அவர் கேட்க போகும்போது 20ஆம் வசனம், நீ நூதனமான காரியங்களை எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகிறாய், அவைகள் கருத்து என்னதென்று அறியவில்லையே, அது சொல்லுப்பாங்கிறாரு. கேட்குறாங்க அத்தனை பட்டணத்தார். உடனே பவுல் பேசிக்கிட்டே வர்றாரு. அப்போ தான் சொல்கிறாரு, உங்கள் ஆராதனைக்குரியவைகளை நான் கவனித்து பார்த்த பொழுது, பிரதர் சவுண்டை குறைச்சி வைங்க பிரதர், அறியப்படாத தேவனுக்கென்று அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்க ஒரு வெளிப்படுத்த கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அவங்க அறியாமல் ஆராதித்தாங்க ஒரு ஆண்டவரை. கல்லையும் மண்ணையும் உலக மனுஷன் மாதிரி, மரத்தில் துணியை கட்டினா அது தெய்வம், கல்லுக்கு சாந்து பூசினா அது தெய்வம், கழுத்தில் தூக்குனா அது தெய்வம்,
அதை சொல்கிறாரு அங்கே பவுல். அப்படி சொல்லிகிட்டே வந்து தான் கர்த்தராகிய தம்மை 15, 25, 26 மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி, நமக்கு அதெல்லாம் விளங்கணும். நம்ம எல்லாரும் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி, உலக மனுஷனுக்கும் அதே ரத்தம் தான், எனக்கும் அதே ரத்தம் தான். அப்போ என்ன வித்தியாசம்னா, அவனுக்கு அது ஒன்று விலங்குல அறியாமையினாலே கல்லையும் மண்ணையும் மரத்தையும் வணங்கின ஆண்டவர் மனுஷனுக்கு பவுல் சொல்கிறார், நீங்கள் இப்படி செய்யக்கூடாது, நீங்கள் இப்படி வாழக்கூடாது, நீங்கள் இப்படி ஆண்டவராக இயேசுக்கு விரோதமாக நீங்கள் இதை போய் நம்புறீங்களே, நான் சொல்ல வந்தது அந்த ஆண்டவராக இயேசுவை தான் சொல்ல வந்துன்னு சொல்லி பவுல் தன்னை வெளிப்படுத்துகிறார். சொல்லிட்டு இப்படி குடியிருக்கு செய்தி 24 வசனம், கர்த்தராகிய நாம் அந்த ஆண்டவரை தடவியாக நாம் கண்டுபிடிச்சிடணும். இதுதாங்க விசுவாசம். ஆண்டவரே நான் உங்களை கண்டுபிடிக்கணும். நான் பழசெல்லாம் நான் உலக மனுஷனாக இருந்தால் நம்ம எல்லாம் விரிவாக நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆண்டவரே நான் சபைக்கு வந்து அநேக ஆண்டுகளாக விசுவாசித்து வாழ்கிற ஆண்டவரே, நான் உண்மை கண்டுபிடிச்சிடணும், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நாம் சபையில் அநேக ஆண்டுகளாக உட்காந்துருக்க நாம் அப்படியே ஆண்டவர்கிட்ட போகணும். இல்லாட்டி நாம் கதை போல் படிக்கக்கூடாது. அப்படியே சொல்லிகிட்டே வருகிறார். நாம் தேவனுடைய சந்ததியாராக இருக்க இப்படி இதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க, இதெல்லாம் தெய்வத்துக்கு ஒப்பாகவே இருக்காது, இதெல்லாம் தெய்வம் கிடையாது. இப்படி அறியாமல் உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இயேசுவே என்று தெய்வம் யாருமே இல்லை. வானத்திலும் பூமியிலும் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட முடியும்னா ஆண்டவராக இயேசுவை நீ விசுவாசி, நீ நம்பு, அவரை தேடு, அவரிலே உன்னை நீ ஆண்டவரே அவர் எப்படி நடந்தார் என்று அவர் அடிச்சுவடியில் பின்பற்றி வாழ விரும்பு. ஆண்டவரே இந்த பூமியிலே நீங்கள் எப்படி நடந்தீங்க எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் விருப்பமாக நீங்களும் நானும் வீட்டுக்கு போய் நம்ம கேட்டோம்னா ஆண்டவர் நம்மோடு பேசுவாருங்க. சும்மா குழந்தைக்கு தாளாட்டுறது போல் நம்ம ஆண்டவரே நீ பாவம் செய்யாதிரு, பாவம் செய்யாதுன்னு சொல்லி அப்படி இல்லை. ஆண்டவரே நான் பாவத்துக்கு விரோதமாய் போராடுவதில் நான் ரத்தம் சிந்தப்பட்டதாக எதிர்த்து இருக்கவில்லையே, எனக்கு அப்படி உதவி செய்யுங்க அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாருங்க. ஏதோ நம்ம பாவத்தை போய் மோதி ஆண்டவரே உணர்த்துவார், ஆண்டவரே அது பாவம் ஆண்டவரே, நான் கடந்த நாளில் அறியாமையினாலே இப்படிலாம் செய்த ஆண்டவரே என்னை மன்னிங்க, நான் மனம் திரும்ப வந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஒரு வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் மார்க்கு 3ஆம் அதிகாரம், ஆமாம், மனம் திரும்ப அழைக்க வந்தேன்னு சொல்லி ஒரு வசனம் வரும். 2ஆம் அதிகாரம், மார்க் 2ஆம் அதிகாரம். அங்கே ஆண்டவர் பேசிக்கிட்டே வந்து 17ஆம் வசனம், 50ஆம் பக்கம். இயேசு அதை கேட்டு, வினியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதை இல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களே அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு சொல்ல வந்தேன் இல்லை அழைக்க வந்தேன். நாம் ஆண்டவரை மாத்திரம் பார்த்தா போதுங்க. ஆண்டவர் நம்ம அழைச்சி நீ மனம் திரும்பு, இந்த விஷயத்தில் நீ இப்படி இருக்கிறன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு உணர்த்துவார். உணர்த்தாமல் நம்மளால் மனம் திரும்பவே முடியாது. ஏன்னா நமக்கு தெரியலையே. ஆண்டவரே நீ எனக்கு பரிசுத்த ஆவியினாலே இந்த காரியத்தை உணர்த்துங்க அப்படின்னா தான் நாம் எதையும் செய்ய முடியும். சீஷர்கள்லாம் வயலில் நடந்து போகிறாங்க, கதிரை பிடிச்சி கொஞ்சி சீஷர்கள் சாப்பிடும்போது அவங்களுக்கு தெரியல, பசி நெல் கதிரை பொறிச்சு சாப்பிட்றாங்க. பரிசேயரும் சதுசேயரும் அது பாவங்கிறாங்க. ஆண்டவர் அதெல்லாம் பாவம்னு சொல்லல அவங்கள, இதெல்லாம் இங்கே பாவம்னு நம்ம எடுத்துக்கக்கூடாது. இது போல் அதையும் அவங்களுக்கு ஆண்டவர் விலகி காட்டுகிறார். பழைய ஏற்பாட்டில் தாவீதின் சம்பவத்தை காட்டி அப்படிங்கிறாரு. தன்னுடைய சீஷர்களுக்காக இயேசு பரிந்து பேசுகிற ஆண்டவராக தான் இன்றைக்கி இருக்கிறார், என்னைக்கு இருக்கிறார். அதனால தான் நீங்களும் நானும் ஆண்டவரை மாத்திரம், ஆண்டவரே என்னோடய வாழ்க்கையை பாவம் செய்யாமல் இருக்கணும் ஆண்டவரே. உலகத்தாரால் இயேசு நாம தூஷிக்கப்படலைங்க. உலக மனுஷனுக்கு தெரியல, அவன் தூஷிக்கிறான், காரியங்கள் நடக்குது, இயேசுங்கிற தெய்வத்தை அவன் நம்பலாம். ஆனால் நீங்களும் நானும் இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே நான் வாழ விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னா நாம தான் அவரை அவமானப்படுத்தவும் அவரை நிந்திக்கவும் ஆயத்தமாக இருக்கிறோம். 6ஆம் அதிகாரம், எபிரேயர் புத்தகம் 6ஆம் அதிகாரம். அதில் எப்படி 6ஆம் அதிகாரம் 4லேருந்து படிக்கிறேன். ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரமை ருசி பார்த்தும் பரிசுத்தாவியை பெற்றும் தேவனுடைய நல்ல வார்த்தைகளை சபையிலே கேட்டும் மறுதலித்து போனவர்கள். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்படி தான் வார வாரம் சபைக்கு வந்துட்டு நான் பாட்டு போய் என்னோட வீட்டில் எப்படி ஒன்றும் வாழ்க்கலாம்னு சொல்லி மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையிலே அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால், ஆண்டவரே நானே உண்மை சிலுவையிலே திரும்புமாய், ஏன்னா இயேசு செத்து போயிட்டாரு, யாரும் அவரை திரும்ப சிலுவையில் அறைய முடியாது. ஆனால் நான் இயேசுவை இல்லை இதயத்தில் சுமந்து வாழறேன், அந்த இயேசுவை சிலுவையில் அறைய முடியுமே. ஆண்டவரே நான் பாவம் செய்து அந்தரங்கத்தில் நான் நேர்மை இல்லாமல் நடந்து உள்ளொன்றும் புறமொன்றுமாய் பேசி நான் பாவம் செஞ்சேன்னா
யாருக்குமே தெரியாது நான் இயேசுவை சிலுவையில் அறையிறது. பாவம் செய்கிற நமக்கு தாங்க தெரியும். ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில் உங்களை நான் சிலுவையில் அறையிற ஆண்டவரே, என்னை மன்னிங்க அப்படின்னு சொன்னோம்னா ஆண்டவர் நம்மை மன்னிக்கிற தயவுப்படுத்த தேவன். ஆண்டவரே, எனக்கு இதில் வெளிச்சம் கிடைக்கல, ஆண்டவரே உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் உதவி செய்வார். இப்படி சொல்லிட்டு 8-9 வசனம், பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் இரட்சிப்புக்கு உருவிலுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டென்று உண்டாயிருக்கிறது என்று நம்பியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நம்மை அல்லல் தட்டலிங்க. நம்ம இடத்துல ஆண்டவரோட செய்கிற காரியங்கள், ஆண்டவரை தேடுற விஷயத்தில் நம்மகிட்ட ரட்சிப்புக்கான காரியங்கள், நன்மையானவைகள் நம்மகிட்ட உண்டாயிருக்கு. அதை நம்ம அமைச்சு போட்டுறக்கூடாது. ஆண்டவரே, நான் அனுதின வாழ்க்கையிலே மனம் திரும்பி நான் சிலுவை எடுத்துக்கொண்டு சுமந்து உண்மை பின்பற்றி வர உதவி செய்யுங்க. இப்படி தாங்க நாம் நம்முடைய சொந்த வாழ்க்கையில் நாம் சுயத்துக்கு சத்தா போதுங்க. ஆண்டவரே, நான் ஆண்டவரே, நான் அல்ல நீரே, ஆண்டவரே நீரே என் நிலை மகிமைப்படணும், எங்களுக்கல்ல, எனக்கல்ல. இப்படிலாம் நம்முடைய இதயத்தில் எப்பொழுதுமே, பிதாவே, நான் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த இந்த பாவியாக என்னை அழைச்சிங்களே, அவமானத்துக்கும் வீணிருக்கும் என்னை மறைத்தீரே. இதெல்லாம் ஆண்டவர் செய்து காட்டினாருங்க. இப்போ நம்ம அப்படிலாம் செய்ய முடியாது. செஞ்சால் நம்மளை பிடிச்சி உடனே காரியங்களை செய்கிறாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு உங்களுடைய என்னுடைய பாவங்களை தன்னுடைய சரீரத்தில் சுமந்து ஆணிகளை ஏற்றுக்கொண்ட அந்த ஆண்டவராக இயேசுவை காரியம் உமிழ்ந்து மூஞ்சோட துப்புனாங்க. ஒருத்தவன் கன்னத்தில் அரைகிறான். ஆண்டவர் திருப்பி அதெல்லாம் ஒன்றுமே சொல்லல, அருமையாய் தன்னை விட்டு கொடுக்குறார். சங்கீத புஸ்தகம் 22ஆம் சங்கீதம் சங்கீத புஸ்தகம் பக்கம் 682. அங்கே எப்படி சங்கீதக்காரன் எழுதுகிறார் பாருங்க. 5:22 உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல. ஆண்டவருடைய வார்த்தைகள் இதுங்க. ஆண்டவரே, நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, நிந்திக்கப்பட்டும் சகல ஜனங்களாலும் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். புழு காலால் மிதிச்சவங்களை போய் திரும்ப கொத்த போகாது. பாம்பை நீங்கள் காலால் மிதிச்சு பாருங்கள், விடவே விடாது. அதை சொல்லுவாங்க, உங்களை கரகம் வச்சு திரும்பி கொத்துமாங்க. நான் பாம்பா புழுவா? பிறர் நான் கொத்தி காயப்படுத்துறேன்னா இல்லை ஆண்டவரே, என்னோடய வாழ்க்கையில் நான் சாகிற ஆண்டவரே. புழு என்னத்தை தான் நிமிர்ந்தாலும் ஒன்றுமே செய்யாதுங்க. சிங்கம் போல், பாம்பை போல் இருக்கிற மனுஷர்கள் நம்மை கொத்தி பிடுங்குவாங்க. ஆண்டவரே, ஆண்டவர் அப்படி இல்லவே இல்லை. ஆண்டவரே, நான் மனம் திரும்பிடுற ஆண்டவரே, என்னை தயவாய் மன்னியும், உங்களுடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. நான் வந்து நிற்கிற இடம் இது பரிசுத்தமான இடம். நாம் கேட்டோம் யாத்திராகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். நம்மளுடைய இருதயத்தில் எப்படிலாம் ஒரு ஆண்டவருக்கு பயப்படுற பயம் தான் நம்மளோட வாழ்க்கையில் நான் ஏதோ நான் செஞ்சுட்டேன்னு சொல்ல வரவே இல்லைங்க. ஆண்டவரே, நீ நான் செய்ய மாட்டேன், நான் விரும்பல ஆண்டவரே, என்னை உங்களோட ஆவியினாலே நிரப்புங்க. என்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்பினால் எழி இந்த வாழ்க்கையினாலே வாழ முடியாது ஆண்டவரே. பலத்தினாலும் பணத்தினாலும் அல்ல, என்னுடைய படிப்பினாலும் சாமர்த்தியத்தினாலும் அல்ல, பரிசுத்த ஆவியினாலே என்று ஆண்டவரே இந்த வாழ்க்கை வாழ என்னாலே முடியாத ஆண்டவரே. இயேசு அப்படி தானே ஜெபிக்கிறாரு. இயேசு ஜெபிக்கிறாரு. நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த இடம் எங்கே இருக்குன்னு. யாத்திராகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். நம்ம கேட்டோம் துதியில், ஆண்டவரை போய் கிட்டையே போக முடியாது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவரை கட்டி பிடிச்சி ஆண்டவர் மனுஷனுடைய கால்களே கழுவ கீழே உட்கார்றாருங்க. யார் ஆண்டவரே நீங்கள் கழுவாதீங்கன்னு சொல்ல ஆள் கிடையாது. ஏன் காலம் நானோன்னு சொல்கிறாங்க. ஆண்டவரே, நீங்கள் இதை கழுவாதீங்கன்னு சொல்லி எழுந்திருக்க 11 பேரில் ஒரு ஆள் கூட எழுந்துச்சு வரல. 11 பேருடைய கால்களையும் ஆண்டவர் கீழே உட்காந்து கழுவினாருங்க, உணர்வில்லாத சீஷர்கள். ஆனால் எங்கள் மோசம் இங்கே என்ன சொல்கிறாருப்பாங்க, அப்படி இப்போ ஆண்டவர் அப்படி இறங்கி புதிய ஏற்பாட்டில் நமக்கு உதவி செய்கிறார். ஆனால் பழைய ஏற்பாட்டில் மோசை ஆண்டவரை சந்திக்க போகிறார். 3ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம். அங்கே அக்கினி ஜுவாலை எரியுது, முள்செடி எரியுது, அது வெந்து போகலை. ஒரு பச்சையான இந்த மரம் எரிஞ்சா வெந்து போகாட்டி ஆச்சரியமாக இருக்காது, அதிசயமாக இருக்கும். மோசைக்கு ஆச்சரியப்படுறாரு, என்ன வெந்து போகலையே, மரம் எரியுது, ஒன்றுமே வேகலையே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு கிட்ட போகிறாரு. 3:3 கிட்ட போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன், நான் போய் பார்க்கணும்னு சொல்லி மோசையை துணிஞ்சு போகிறாரு. அங்கே கிட்ட வரும்போது ஆண்டவர் மோசையை பார்த்துட்டாருங்க. ஆண்டவர் எங்கே இருந்தாருன்னு அவருக்கு தெரியும், நமக்கும் தெரியும். ஆண்டவர் எங்கே இருக்கிறாரு, யார்கிட்ட பேசுகிறாரு. கேயாசி போனதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அனனியா சப்பீரால் செய்ததும் ஆண்டவருக்கு தெரியும். அவன் மனைவியை வஞ்சித்து வச்சதும் ஆண்டவருக்கு தெரியும். ஹலோ, நான் தூங்க வேண்டாம், விருப்பம் இருந்தால் கேளுங்க. என்னோடய ஆவியில் நான் உண்மையாக சொல்கிறேன், நாம் நேர்மையாக நடந்தோம்னா நம்மளுக்கு பயமே இல்லைங்க. தந்திரமாக நடக்கக்கூடாது.
கடந்த நாள் சாமுவேல் பிரதர் இறந்து போனார்ல, ஒரு வார்த்தை சொன்னார், கேட்டிருக்கேன். சவுல் செய்த பாவத்தெல்லாம் குறித்து ஆண்டவர் ஒன்றுமே கண்டுக்கிறீங்க. சவுல் என்ன பெரிய பாவம் செய்தார்? ஒன்றுமே இல்லை. பலியிட சொன்னார், பலியிடல. ஆனால் அவரோட வார்த்தை எப்படி திரும்ப இருந்தது? ஆண்டவர் உமக்கு பலியிடும்படிக்கு இந்த ஜனங்கள் சொன்னாங்க ஆண்டவர், அதனால நான் கொல்லாமல் கொண்டு வந்துட்டேன். தந்திரமான பேச்சு. செத்துப்போன மனுஷன் சொன்னாருங்க, தந்திரமான பேச்சை நாம் கவனமாக கேட்கணும். ஆண்டவரே, நான் தந்திரசாலிகளால் வஞ்சிக்கப்படக்கூடாது ஆண்டவரே. தந்திரமான பேச்சு என்னை பாதாளத்துக்கு கொண்டு போடும் ஆண்டவரே. நான் நேர்மையுள்ளவனாக இடத்துல வருகிறேன், என்னை அங்கீகரியும், என்னுடைய பலியை நீங்களே அங்கீகரியும், சுட்டரிச்சு போடுங்க ஆண்டவரே. என்னோட வாழ்க்கையிலே பாவம் ஒட்டி கொள்ளக்கூடாது ஆண்டவரே. நான் பரிசுத்தமாக வாழ, பரிசுத்த பூமிக்கு நான் வந்திருக்கிறேன். சபைங்கிறது பரிசுத்த பூமிங்க. இப்படி கிட்ட போகிறாரு. 4ஆம் வசனம், முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக. ராஜாபுரம் சொன்னார்ல, தொட முடியாது, பயந்தாங்கிறது. உண்மையிலே பயந்தது. ஆண்டவரை பார்த்து கிட்டே போக முடியாது. ஆண்டவருடைய இடத்துக்கே அங்கே மோசையால் போக முடியல. நீங்கள் கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. ஹலோ, நம் வாழ வந்த இடம், வாழ வைக்க தெய்வத்தை கண்டுபிடிச்ச இடம். பேதுருவை போல, ஆண்டவரே நான் எங்கே போவோம் ஆண்டவரே, வாழ்வு தரும் வசனங்கள் உம்மிடத்திலே உண்டு. இயேசுவை நாம் அப்படி காணணுங்க. ஆண்டவரே, என்னோடய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமை உம்மிடத்திலே உண்டு ஆண்டவரே. மனம் திரும்ப, பாவிகளை மனம் திரும்ப அழைக்க வந்த ஆண்டவரே, நான் வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. என்னை உங்களோட ஆவியினாலே நிரப்புங்க. அசையாமல் நம்ம இருக்கணுங்க எப்பொழுதுமே. எலியா மேலே போகிறாரு. எலிசா, நான் மேலே போகும்போதே நீ என்னை பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிறாரு. என்னடா இந்த எலிசா சொல்லிடலாம், என்னடா அந்த வயசான ஆளுக்கு, அந்த ஆள் போகும்போது நம்ம எப்படி பார்த்துக்கிட்டே இருக்க முடியும்? அந்த ஆள் எப்போ போகிறாரோ வானத்துக்கு ஏறி. எலிசா சொன்ன வார்த்தையின்படியே எலிசா எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் பின்னாலே போய் எலியா பரம் வரும்போது எலிசா அப்படியே பார்க்குறாருங்க. தகப்பனே தகப்பனே என்னை விட்டு போகிறீங்களேன்னு சொன்னதுபடி அவர் நடக்கிறாரு. அப்போ தான் மேலேருந்து அவருடைய சால்வை கீழே விழுது. சால்வை எடுத்த பிறகு எலியாவின் வல்லமையை விட எலிசா 2 மடங்காக தேவனுடைய வல்லமை பெற்றுக்கொண்டாருங்க. நம்மளோட வாழ்க்கையில் குறியெல்லாம் நோக்கமெல்லாம், ஆண்டவரே என்னுடைய பழைய மனுஷன் சாகணும் ஆண்டவரே, நான் செத்துடணும், நான் பிழைக்கக்கூடாது ஆண்டவரே, நீங்கள் என்னிலே மையப்படணும், நீங்களே என்னோட வாழ்க்கையிலே மையப்படும். எல்லாரோட வாழ்க்கையிலும் மையப்படுறாருங்கிறது யாரையுமே சொல்ல முடியாது. வாலிபராக இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து என் வாழ்க்கையில் ஆண்டவர் மையப்படுறாருன்னு தெரியாது. யோசேப்பை தான் கேட்டு பார்க்கணும். யோசேப்பு யாரும் பார்க்காத இடத்துல ஆண்டவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்ய மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஓடலிங்க, நிர்வாணமாய் ஓடுகிறார். அதுபோல் நம்மளோட வாழ்க்கையில் நாம் தனிமையிலும் யாரும் பார்க்காத பகுதியிலும், ஆண்டவரே நான் பாவம் செய்யாமல் வாழ எனக்கு உதவி செய்யுங்க, நீர் என்னை காண்கிற தேவன். நம்மளை இதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை இப்படி மூடி நடத்தணுங்க. யோசேப்புக்கு யாரும் சொல்லித்தரல. சிறைச்சாலையில் போட்டாங்க, காரியங்கள் போட்டாங்க, எல்லாம் நடந்ததுங்க யோசேப்புக்கு. எதை குறித்தும் அவங்க வருத்தப்படல, எழுதிலாம் வைக்கல. தேவனே என் ஆண்டவரே இப்படி நடத்த சொல்லி ஆண்டவரே நம்பினாருங்க. ஆண்டவரே ஜீவ ரட்சனை உண்டாக்கும்படி என்னை இப்படி நடத்தினார். இதுபோல் நம்மளோட வாழ்க்கையில் தேவன் நம்மை எப்படி வேணுமா நடத்திட்டோம். இயேசுவை போல அவமானத்தும் உண்மையில் இருக்கும் தன்னுடைய முகத்தை மறைக்காத ஆண்டவரை போல, ஆண்டவரே நான் அனுதின வாழ்க்கையிலே என்னுடைய சுயத்துக்கு சாக உதவி செய்யுங்க அப்படின்னா நிச்சயமாகவே நாம் அனுதின வாழ்க்கையிலே சிலுவை சுமந்து ஆண்டவரை ஆசையாக பின்பற்றி போனால் போதுங்க. சிலுவை சுமக்கிற வாழ்க்கை நமக்கு வேணுமா? இல்லது நாம் பார்த்து நான் தன்னிச்சையாய் காட்டுக்கழுதியை போல நான் வாழ்றது எனக்கு பிரியமா? ஆண்டவரே நான் அனுதினமும் நெருக்கமான ஒரு வழியை தெரிந்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் என்னுடையது, எனக்கானது, என்னுடைய மகிமை எல்லாம் அழிஞ்சு நாசமாக போகட்டும், நீரே நிலைமைப்படும். நல்லா இருதயத்தின் ஆழத்தில் அது உண்டாகணுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். யோவான் 12ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் நம்ம எத்தனையோ முறை கேட்டிருக்கோம். 12:24 மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதுக்கு முன்னாடியிலேருந்து படிக்கிறேன், 19லேருந்து படிக்கிறேன். இயேசு அநேக அற்புதங்களை செய்கிறாரு. 12ஆம் அதிகாரத்தில்
இயேசுவை பார்க்க வராங்க. அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதனாலே 18 ஜனங்கள் கேள்விப்பட்டதனாலே அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். அப்பொழுது பரிசேயர் ஒருவர் அவரை நோக்கி இப்படி சொல்கிறார், எல்லா உலகமே அந்த ஆண்டவராக இயேசுக்கு பின் செல்லுது அப்படின்னு சொல்லி பேசிட்டே வராங்க. பண்டிகையிலே ஆராதனை செய்ய வந்தவர்கள் சில கிரேக்கர் இருந்தார்கள். அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாயிதா ஊரானுடைய பிலிப்பினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு இயேசுவோட சீஷன். உடனே அந்த பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவிக்கிறாரு. பின்பு அந்திரேயாவும் பிலிப்பும் 2 பேரும் சேர்ந்து அதை இயேசுக்கு அறிவிக்கிறாங்க. உடனே என்ன சொல்லியிருக்கலாம் இயேசு, சரி வர சொல்லுங்க, எல்லாரும் என்னை பார்த்து ஆலோசனை கேட்கணும்னு விரும்புகிறாங்க, சரி நான் இந்த நேரத்தில் இருக்கிறேன், சரி வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் அப்படி தான் சொல்லவே இல்லைங்க. அவர் சொல்கிற பதிலே பயங்கர வித்தியாசமாக இருக்குது. அப்பொழுது இயேசு அவரை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. என்ன நம்ம பார்க்க வந்தோம், சரி இவங்க பார்த்துட்டு போய் ஊரில் போய் என்னை போய் அந்த சகோதரி போல் என்னை மையப்படுத்த போகிறாங்களான்னா, இல்லை இயேசு அங்கெல்லாம் போகல, பார்க்க வந்த அந்த சப்ஜெக்டே விட்டுட்டாரு. இயேசு, மனுஷகுமாரன் மகிமைப்படியான வேலை வந்தது, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில், செத்துட்டா போதுங்க. ஒரு விதை, ஒரு நெல்மணி, ஒரு மாம்பழம், அது கையிலேயோ இல்லை பாக்கெட்டில் இருந்தால் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனப்படாது, வருஷ காலங்களாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அந்த நெல் விதையை நான் வயலில் போட்டு அது ஊறி அந்த விதை உடஞ்சி வெடிச்சா போதுங்க, அதிலிருந்து அநேகங்கள் உண்டாகுங்க. ஆண்டவரே, நான் கோதுமை மணி போல் வாழ விரும்பல ஆண்டவர், அதை சாக விரும்புகிறேன். நான் கோதுமை மணி போல் ஆண்டவருக்குன்னு வைராக்கியமாக வாழறது நல்லது தான். ஆனால் என்னோடய வாழ்க்கையில் சுயம் சாக வேண்டுமே, நீர் என்னிலே பிழைக்க வேண்டுமே. அவர் சொன்னவனே, சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததாக மிகுந்த பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 27ஆம் வசனம், அப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது. பார்க்க வந்தவங்க விஷயத்தெல்லாம் விட்டுட்டாரு. அப்பொழுது ஆண்டவர் இயேசு நேர்மையுள்ள மனுஷனுங்க, என் ஆத்துமா கலங்குது. நான் ஆண்டவர் அழுகிறாரு, அதெல்லாம் நமக்கு தெரியும். ரத்த வருவியாருடைய வேர்வை துளிகள் விழுந்தது. நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேலை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ? ஆண்டவரே, இப்படி நான் சாக போகிறேனே, நான் என்ன சொல்லுவேன்? என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ? சொல்ல மாட்டான். ஏன்னா உங்களுடைய சித்தம் செய்யணுமே. இயேசு அப்படி இருந்தாருங்க. அவர் காரியங்கள் செய்யும்போது, ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். அருமையாக சொல்கிறாரு, ஆண்டவரே, நீங்கள் என்னை அனுப்பின நோக்கத்தை நான் இப்போ நிறைவேற்ற போகிறேன். இதுக்கு தான் ஆண்டவரே நான் இந்த வேலைக்குள் வந்தேன். ஏதோ அவர் சிரிச்சுக்கிட்டு அழகாலாம் அப்படி இல்லை. அவருக்கும் மாம்சம் இருந்தது, துன்பங்கள் இருந்தது, பசி இருந்தது. என்னை போல ஆண்டவரும் சோதிக்கப்பட்டார், ஆனால் சோதனையிலே ஜெயித்தார். நம்மை போல அவர் மாம்சத்திலே பாடுபட்டார். நெருக்கம் வருது, ஆண்டவரே என்ன செய்யணும் சொல்லுங்கள், ஆனால் நான் என்னுடைய விருப்பத்தின்படியே இல்லை, இதற்காகவே இந்த வேலைக்குள்ளே வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே முடிச்சுக்கலாங்க. பரிசுத்த ஆவியானவர் மேலேருந்து பேசுகிறார். 28 இயேசு சொல்கிறார், பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன். இயேசு சொல்கிறாரு, பிதாவே, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், உங்களுடைய சித்தம் செய்ய வந்திருக்கனே ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தணும்னு சொல்லி பிதாவை நோக்கி அவருக்கு ஜெபிக்கிறாருங்க. அங்கேருந்து சத்தம் வருது, பதில் அங்கேருந்து வருது, என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன். எப்படி ஆண்டவர் தன்னுடைய சுயத்துக்கு சாக சொல்லி ஒரு காரியத்தை சொன்னோடனே இயேசுவின் மூலமாக பிதாவை நாம மையப்பட்டதோ, அதுபோல் ஆண்டவரே, என்னோடய வாழ்க்கையில், அனுதின வாழ்க்கையிலே நான் சிலுவை சுமந்து நான் நடந்து வர எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. 1000 காரியங்கள் நமக்கு தெரியுங்க, அதெல்லாம் ஆண்டவர் கேட்கல, அதெல்லாம் போயிட்டு போகுது. ஆண்டவரே, நான் புது மனுஷியாய் உம்மிடத்தில் வர ஆண்டவரே, என்னை ஆண்டவரே தெளிவான வழியை நடத்திடுங்க, பயம் இல்லாமல் வாழ உதவி செய்யுங்க. ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறாரு. ஆண்டவர் சத்தியத்தை நீங்கள் அறிவும், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஆண்டவரே, நான் சாத்தானுக்கோ மனுஷனுக்கோ அதிகாரங்களுக்கோ நான் பயந்து அப்படியே தலை வணங்கி ஏமாற்றக்கூடாது. நேர்மை உள்ளவனாய், ஆண்டவரே, உங்களுக்கு ஒருவருக்கே நான் கணக்கு கொடுக்க வந்திருக்கிறேன் ஆண்டவரே, நியாய தீர்ப்பு உங்களுடைய கையில் இருக்க ஆண்டவரே, இந்த பூமியிலே காண்கிற எந்த மனுஷனும் என்னை குறித்து எதுவுமே சொல்லிட்டு போட்டோம், அதை குறித்து ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. ஒரு நாள் நித்தியத்திலே ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக நிற்க என்னை ஆயத்தப்படுத்துகிறேன் ஆண்டவரே, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறாருங்க. அந்த ஆண்டவரை பின்பற்ற வந்த நாம் அறியாமல் செய்யக்கூடாது, அறிஞ்சு செய்யவே கூடாது. நாம் பாவத்துக்கு விரோதமாக போராடுவதில் ரத்தம் சிந்தப்பட்டதாக எதிர்த்து நிற்கணுமே. ஏதோ நம்ம போய் அப்படிலாம் போராட மாட்டாங்க. ஆண்டவரே, ஆவியானவரே,
என்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க ஆண்டவரே. பாவம் எது நீதி எது எனக்கு உணர்த்துங்க. நான் பரிசுத்த ஆவியை பெறாததினாலே நான் என்னுடைய மனம் போன போக்கு இப்படியெல்லாம் வாழ விரும்புகிறேன். இப்படி வாழவே கூடாதுங்க. நம்முடைய இருதயம் நம்மை ஆண்டவர் நமக்கு காட்டும். நமக்கு அதுபோல் நம்மளோட வாழ்க்கையில் இப்படி நாம் செஞ்சோம்னா வானத்திலிருந்து உண்டாயிட்டு அப்படி சொல்லிட்டு தேவதூதன் உடனே பேசினான். இயேசு அவர்களை நோக்கி, இந்த சத்தம் என் நிமித்தம் உண்டாகாமல் உங்கள் நிமித்தமே உண்டாயிற்று. இந்த உலகத்தின் அதிபதியாய் புறம்பே தள்ளப்படுவான். சாத்தானை ஆண்டவராக இயேசு சிலுவையிலே கொண்டு நசுக்கி தீர்த்துட்டாருங்க. புறம்பே தள்ளிட்டார். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் இடத்தில் இழுத்துக்கொள்ளுவேன். ஆண்டவர் நம்ம இழுத்துக்கொள்ள வந்த ஆண்டவர். மனம் திரும்பி நீங்களும் நம்ம ஆண்டவருக்கு வாழ்ந்தா போதுங்க. ஆண்டவரே என்னை ரட்சித்திருங்க ஆண்டவரே. ஆசையாய் வாழ வந்திருக்கிற ஆண்டவரே, இடத்துல அறியாமல் இருக்க ஆண்டவரே, என்னை குணப்படுத்துங்க, நான் குணமாவேன். இப்படி நாம் சொன்னோம்னா மெய்யாவே நம்மை ஆண்டவர் சந்தோஷமாக நடத்துகிறார். ஒரு சம்பவத்தை நான் சொல்லி லூக்கா 18ஆம் அதிகாரம், மத்தேயு 18ஆம் அதிகாரம், மத்தேயு 18ஆம் அதிகாரம். ஆண்டவர் கெட்டுப்போனதை ரசிக்க வந்தார். 18:11 இவ்விதமாய் 18:14 இவ்விதமாய் இந்த சரீரில் உருவானவர்கள் கெட்டுப்போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு 15ஆம் வசனத்தில் ஒரு அருமையான கருத்து சொல்லுவார். இவ்விதமாய் சரீரில் ஒருவன் கெட்டுப்போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தார். இப்படி என்னை காண்கிற சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய், ஏதோ 10ஆம் பேசக்கூடாது, அவனிடத்திலே போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில், 2 பேரும் தனிச்சிருக்க நேரம் இருக்குமா இருக்காதா? என் மனைவி எனக்கு விரோதமாக இருந்தால் வாங்க பேசுவா, ஏன் இன்னைக்கு இப்படி என்னை குறித்து நீ சிந்திச்சா, நீ செஞ்சது தப்புன்னு என்னோட இருதயத்தில் சொல்லுது, என்ன சொல்ல வரமா பேசுவோம். அதாங்க தனித்திருக்கும் பொழுது, நீயும் அவனும் தனித்திருக்கும்போது அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. முதல் படி உணர்த்தியாச்சு, கேட்கல இருந்தாலும் அடுத்து என்ன செய்யலாம்? அதுலேயே தான் இருக்குது அடுத்தது. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். சந்தோஷம் பிரதர், நான் இப்படி நினச்சிக்கிட்டா நீங்கள் எப்படி நினச்சிக்கிட்டீங்களா? சரி ரைட்டு வாங்க, ஓகே, தோளில் கை போட்டு போயிட்டே இருக்கலாம். அவர் உனக்கு செவி கொடுக்காமல் போனால் 16 2-3 சாட்சிக்குரிய வாக்கினாலே சங்கதியிலெல்லாம் நிலை வரப்படும்படி 2 பேரை உன்னோடைய கூட்டிக்கிட்டு போ. நல்லா காதலை கேளுங்க சகோதரர்களே. பிரச்சனை வந்தால் உடனே நாம் பேசி தீக்கணும். பிரபாரப்பர் இங்கே ஒரு நாள் சொன்னார், காரைக்கால் சபையில் முதுகெலும்பு உள்ள மனுஷன் ஒருவனுமே கிடையாதுன்னாரு. உங்களுக்குள்ளே அற்ப வழக்குகள் உண்டானால் இதை தீர்க்க விவேகி ஒருவனும் இல்லையா? சும்மா நம்ம குசுன்னு பேசிக்கிட்டு கூட்டாஞ்சூர் ஆக்கிற கூட்டமாக இருக்கக்கூடாதுங்க. ஆண்டவரே, நான் முதுகெலும்பு உள்ள புருஷனாய் உங்களுடைய நாமத்திற்குண்டு வாழ இந்த ஊருக்கு ஒருவனும் கோத்திரத்துக்கு ஒருவனும் காட்டுச்சேரியிலேருந்தும் இரவாஞ்சேரியிலேருந்து எங்களுக்கு கொண்டு சேர்த்தீங்களே, நாங்கள் வாழ விரும்புகிறோம் ஆண்டவரே, உதவி செய்யுங்கன்னா உணர்த்தணும். பிரதர், போன வாரம் நீங்கள் இப்படி பிரதர் நான் இப்படி நினச்சா நீங்கள் இப்படி நினைக்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க? நேர்மையாக பேசிட்டுங்க. அது 2 பேருக்குள்ளேயே முடிஞ்சிடும். முதல்ல ஃபஸ்ட்டு 2 பேருக்குள்ள, அடுத்த 2-3 பேரோட முடிஞ்சிடும். அப்படி அவர்களுக்கும் அவன் செவி கொடாமல் போனார். இப்படி 2 படி உணர்த்தி 3ஆவது படிக்கு நம்மள்கிட்ட அப்பம் வைக்கிற சகோதரன் செவி கொடுக்காமல் போகவே மாட்டாருங்க. நான் நிச்சயமாக நம்புகிறேன். அவர் பரிசுத்த ஆவியை பெற்று, ஆண்டவரே, நான் அறியாமையில் காரியங்களை தப்பாக நினச்சேன் ஆண்டவரே, இந்த சகோதரியை பற்றி இப்படி நினச்சா ஆண்டவரே, இந்த குடும்பத்தை பற்றி இப்படி நினச்சா ஆண்டவரே, என்னை மன்னியும். உங்களுக்குப்புறம் நாம் வீடுகளிலே தலையினை நினைக்கணுங்க. மெய்யாகவே ஆண்டவர் நம்மை அப்படி தாங்க ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உடனே நம்மளை ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு சந்தோஷமாக நீ போகிற இடம் பரிசுத்த பூமி, இங்கே போய் ஆண்டவர் உனக்கு பேசுகிற வார்த்தையை கேட்டு நீ உன்னுடைய சுயத்துக்கு சாகு, அனுதின வாழ்க்கையிலே சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. இப்படியெல்லாம் ஆண்டவர் நம்ம அழைப்பாருங்க. ஆனால் நம்ம உணர்த்தாமல் பேசாமல் எது செய்யாமல் குசு எனக்கு பிடிச்ச 4 பேர் கூட நான் பேசுறது, உங்களுக்கு பிடிச்ச 4 பேர் கூட நீங்கள் பேசுறது. ஆண்டவரே அப்படி இல்லை ஆண்டவரே, அது உலகம். அது ஆண்டவரே, நாங்கள் ஒரே ரத்தத்தினாலே எங்களை தோன்ற பண்ணி உண்மை அறிகிற அறிவிலே வளர செய்கிறீங்களா ஆண்டவரே? உண்மை போலவே எல்லா சூழ்நிலையும் மனரம்மியமாக இருக்க உதவி செய்யுங்க. நம்மளோட வாழ்க்கையை நம்ம ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுக்கணுங்க. ஆண்டவரே, கடந்த காலங்களில் எனக்கு இதெல்லாம் அறியல ஆண்டவரே, ஒப்பு கொடுத்து வாழ உதவி செய்யுங்க. புருஷனுக்கு விரோதமாய் மனைவி சொல்கிறாங்க, இவர் அப்படி தான் பிரதர், அம்மா பேச்சை கேட்குறாரு. புருஷன் ஒன்று, இவங்க அப்படி தான் பிரதர், அவங்க அம்மா பேச்சை கேட்குறாங்க. இதெல்லாம் என்னது குடும்பமா?
ஒருவர் ஏற்றுக்கொண்டு ஒருவர் பேரில் ஒரு குறைபாடு உண்டானால், ஏதோ என் மனைவி தெரியாமல் நான் என் குடும்பத்தை அனுபவிச்சதுங்க. செவிலில் அரைஞ்சான், உங்கள் ஊருக்கு போகணும்னு சொல்லி எழுதி வச்சிங்க. போக மாட்டேன் போக மாட்டேன் போக மாட்டேன், வேண்டே வேண்டாம், நீ கிளம்பி போமான்னு சொல்லி பஸ் ஸ்டாண்டு வரைக்கும், தேனூர்லேருந்து திருநள்ளாறு பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் சைக்கிளில் பின்னாடி லக்கேஜை வச்சு தள்ளி கொண்டாந்து விட்டாங்க. போக மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் கடுமையாக சரி ரொம்ப கடுமையாக பண்ணுறாருன்னு ஏறி போயிட்டாங்க. போய் அங்கே என்ன சொன்னாங்க, நான் எங்கள் வீட்டுக்காரர் ஜாமான் இல்லை, அலுமினியம் சமைக்க பாத்திரம் இல்லை, 2-3 பாத்திரம் எடுக்க வந்தம்மா கொடுங்க, நான் உடனே பஸ் ஏறி போகிறேன்னு சொல்லி அடுத்த பஸ் ஏறி என்னுடைய மனைவி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. நான் என் மனைவியை புகழ சொல்லவே இல்லை, நீங்கள் தப்பாக பேசுனாலும் பேசிட்டு போங்க. ஏற்ற துணையை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். நான் என்னுடைய பைபிளில் ஜெபம் பண்ணி, ஆண்டவர் வாலிபனாக இருக்கிறேன், வயசாகி போட்டு என்னோடய சூழ்நிலை எனக்கு திருமணம் பண்ணி வைக்க ஆள் இல்லை, எனக்கு ஏற்ற துணையை தருவேன்னு சொல்லியிருக்கீங்களே, எனக்கு நீங்கள் தருவீங்க. விசுவாசமாக ஜெபம் பண்ணுங்க. என் ஆண்டவர் என்னோடய ஜெபத்தை கேட்டு எனக்கு ஏற்ற துணையை கொடுத்தார். இப்போ நானும் என் மனைவி இப்படியா இருக்கிறோம். சமாதானமாக ஆண்டவர், நான் போன வாரம் அப்படி பேசுனேன், தெரியாமல் பேசிட்டேன், மன்னிச்சிடுண்ணே. ஆமாங்க, நானும் இப்படி தாங்க, மன்னிச்சிடு. நான் ஒருவர் ஏற்றுக்கொண்டு உன்னை எனக்கு மனைவியாக கொடுத்த ஆண்டவருக்காய் நான் வாழணும், என்னை புருஷனாய் கொடுத்த அந்த ஆண்டவருக்காய் நீ வாழணும், நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய சமூகத்தை தரிசிக்கணுமே. இந்த ஆவி மாத்திரம் நமக்கு இருந்துட்டா போதுங்க, எந்த கொம்பனும் நம்ம அசைக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்து, ஆண்டவரே வர 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 நான் ஆண்டவரை உண்மை காண உதவி செய்யுங்க ஆண்டவரே, நானும் என் வீட்டாருமோ என்றால் தைரியமாக ஆண்டவருக்குன்னு வாழ்வோம் என்று நாம் நம்பிக்கை அறிக்கையிடுவதில் நாம் அசைவில்லாமல் உறுதியாக இருப்போம். நானும் நீங்களும் அவருடைய வீடாக இருப்போம். ஆமென். காலையிலிருந்து தேவனுடைய வார்த்தை கேட்குறோம். காலையில் கேட்டது போல அறியாத காலங்களை ஆண்டவர் ஒருபோதும் கண்டுக்கவே இல்லை. இப்போ நான் உட்காந்து கேட்டுட்டு இருக்கும்போது அதை குறித்து ஆண்டவர் இப்போ பேசணுமா அப்படின்னு நான் கேட்கும்பொழுது அதை குறித்து பேசணும். ஏன் அப்படின்னாக்கா, அது எல்லாத்துக்கும் ஒரு தீர்ப்புன்னு வச்சாக்கா நான் உயிரோடு இருக்க முடியாது, ஒருவேளை கடவுளுடைய கிருபையை நான் பெற முடியாது. ஆண்டவர் கிருபையாய் அவருடைய பிரசன்னம் மனிதர் மேல் வெளிப்படும் பொழுது, அன்பின் அப்படி காரியங்கள் வெளிப்படும் பொழுது அவர் நம்மை எல்லாத்தையும் மன்னித்து மறந்து நம்மை அங்கீகரித்து கொண்டார். அது என்னுடைய நீதியினால் அல்ல, அவருடைய இரக்கத்தினால் மாத்திரமே என் வாழ்க்கையிலே வந்து அடைஞ்சிது. இந்த சென்ஸோடு உட்காந்துருக்கிற யாருமே ஆண்டவருக்குள்ளே நல்ல மனசாட்சியோடு இரக்கம் பெற்ற ஜனங்களாக இருப்பாங்க. வேறு ஆண்டவர் இதெல்லாம் ஞாபகப்படுத்தி ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, நம்மளுடைய கடந்து வந்த காரியங்கள் எல்லாத்தையும் பார்த்தா மனுஷன் கூட துப்பிடுவான் நம்மளை. என்னுடைய இருதயத்திலே மறைத்து ஒளித்து வைத்த காரியங்கள் எல்லாம் மனுஷனுக்கு வேணால் மறைக்கலாம், கடவுளுக்கு நேர்மையாக தெரியும். ஆண்டவர் அப்படி பார்த்தாருனாக்கா யூதாஸை விட மோசமாக இருக்கும். அதனால தான் ஆண்டவர் நேர்மையாய் வரும்படிக்கு ஒரு புது உடன்படிக்கையை அவரே வந்து துவக்கினார். யாருமே கொடுக்க முடியல, எந்த மனுஷனும் பிரயாசப்பட்டும் அதை அடையவும் முடியல. அவருடைய அன்பு பிரசன்னமாவது கேட்டுட்டு இருந்த தீத்து எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷன் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான பொழுது, 5ஆம் வசனத்தில் நாம் செய்த நீதியின் கிரியையின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல். நம்ம என்னதான் நீதியின் அப்படி கிரியை என்ன செஞ்சிட்டோம்னா அதுவும் ஒன்றும் இல்லை, மனசும் மாம்சமும் செய்தது அப்படி விரும்பி செய்து கோபாக்கினி பிள்ளைகளாய் நாம் எபேசியரில் கேட்டது போல் அப்படி தான் இருந்தோம். ஆனால் ஆண்டவர் நம்ம எப்படி ஒரு காரியத்தில் தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா, தமது இரக்கத்தின்படியே, ஆண்டவருடைய இரக்கத்தின்படியே, அவருடைய முன்குறித்தல்படியே, அவருடைய தீர்மானத்தின்படியே அவர் பூமிக்கு வந்தாரே, அந்த நோக்கம் நிறைவேறும்படியே மறுஜென்ம முழுக்கினால் ஆண்டவரை நம்மை அப்படி பரிசுத்தப்படுத்தி நமக்கு புது வாழ்வை அளித்திருக்கிறார். மறுஜென்ம முழுக்கு அப்படின்னா ஏதோ ஒரு காரியங்களில் நம்ம அப்படி தேய்க்க வேண்டாம். நமக்குள்ளே ஆண்டவர் வந்து புது வாழ்க்கையை, புது உடன்படிக்கையை, சாத்தானுக்கு விரோதமாய் தேவனிடத்தில் பட்சமாய் நமக்கு ஒரு புது உடன்படிக்கை மத்தியஸ்தராக இருந்து ஒரு வாழ்க்கையை துவக்கி இருக்கிறார். அது கிருபையின் காலம் என் மேல் அப்படி ஆரம்பித்த பொழுது, அப்பொழுது தேவனுடைய கையிலே எனக்கு உண்டான கணக்கு ஸ்டார்ட் ஆகுது. அப்படிதான் சொல்லி ஆண்டவர் நம்ம இப்படி நடத்துகிறார். மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினால் புரிதாக்குனாலும் நம்மை அவர் ரட்சித்தார்.
பரிசுத்த ஆவியினால் நம்மை புதிதாக்கி ஆண்டவர் நம்மை ரட்சித்து அவர் பக்கம் நம்மை நடத்த விரும்புகிறார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்க. இது உங்களுடையது அல்ல, இது என்னுடைய ஈவு. அந்த ஈவுக்கு பேர் தான் கிருபை, இரக்கம், தயவு, அன்பு எல்லாம். அதை புது மனுஷனாய் புது வாழ்க்கையை அனுபவிக்கும்படிக்கு தேவன் நம்மை அப்படி தொடர்ந்து நடத்த விரும்புகிறார். ஏன் அப்படின்னா, ஏதோ நீங்கள் அப்படி அறியாமல் இருந்த காலத்தில் நான் கண்டுக்கல, இப்போ நான் உங்களை பார்த்து அப்படியே கண்டுப்பேன், உங்களை வந்து அப்படியே அப்படி கொண்டு வருவேன் அப்படிலாம் இல்லை. அந்த கிருபைக்குள்ளே வாழும்படிக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். புது உடன்படிக்கை மத்தியஸ்தராக இருந்து உங்களுக்கு விசுவாசம் ஒழிந்து போகாதபடி பிதாவிடம் மனிதனம் பரிந்து பேசி இந்த விசுவாச வாழ்க்கையிலே நீங்கள் தொடர்ந்து நடக்கும்படிக்கு, கிருபையை அனுபவிக்கும்படிக்கு உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். அதுக்காக தான் அதை நீங்கள் புரிஞ்சிக்கிங்கன்னு ஆண்டவர் சொல்லி நம்மை தொடர்ந்து நடத்துகிறார். ஆனால் நம்ம என்னன்னா, மனுஷன்லே அப்படி ஒத்து அப்படி போனதுனால அவருடைய இரக்கத்தை நாம் அனுபவிக்க தவறுகிறோம். அவருடைய உன்னதத்தின் ஆசீர்வாதங்கள் உள்ளத்தினால் நிறைந்திருக்கிற அந்த குணங்களை நாம் அனுபவிக்க தவறுகிறோம். அதற்கு மேலான காரியங்களை ஒன்று பார்த்து அப்படியே நமக்கு மனசும் மாம்சத்தையும் இப்பையும் எதையோ ஒன்று கிளைம் பண்ணி எதையோ ஒன்று பார்த்து மனுஷன் முன்பாக யோக்கியமானதை செய்ய நினைக்கிறோம். இல்லை, ஆண்டவர் ஒருபோதும் அப்படி நினைக்கவே இல்லை. ஒரு கதை சொல்லுவாங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் சபைக்கு. ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு மனுஷன் பிச்சை எடுத்துகிட்டு உட்காந்தானா. அந்த வழியாக ராஜா அப்படி குதிரையில் கடந்து வந்து ரொம்ப நாளாக பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறான், நீ நல்லாருன்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளி காசை அவன் இடத்துல போட்டு நீ இதை வச்சு பிழைச்சிக்க அப்படின்னு சொன்னாரான். அந்த காசை அவன் வாங்கி அப்படி எடுக்க முடியாமல் அந்த பக்கத்தில் அந்த உட்காந்து இந்த பிச்சைக்காரன் உட்காந்து அந்த சாக்கடையில் போய் அந்த காசு விழுந்துருச்சான். ஐயோ அந்த காசு விழுந்துருச்சே, அவன் எப்படி அதை எடுக்க முடியும் பாவம் அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு மூட்டை அப்படி காசை எடுத்து இதை வச்சு நீ பிச்சை எடுக்காதபடி நல்லபடியாக நீ பிழைச்சி சந்தோஷமாக இரு, ஏன் கஷ்டப்படுற அப்படின்னு கொடுத்தாரான். அதை அவன் வாங்கிக்கிட்டு அப்படியே திரும்பி பிச்சை எடுக்கிற அந்த சூழ்நிலையிலே உட்காந்தபோது ராஜா ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு, இவனுக்கு எதை கொடுத்தாலும் அவனுக்கு அந்த 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 காரியத்திலே அவன் சுயத்திலே அப்படியே அந்த காரியங்களே ஒரு உணர்வு இல்லாமல் இருக்கிறானே, கிருபை இவனுக்கு அனுபவிக்க தெரியலையே, இவனை என்ன செய்யலாம் அப்படின்னா, என்னுடைய ராஜ்யத்தில் பாதி நாட்டையே உனக்கு கொடுத்துட்றேன். ராஜாவோட குணம் அவ்வளோ இரக்கமாய் கிறிஸ்துவை சித்தரிக்கிற அந்த ஒரு காரியமாய் நான் அதை பார்க்குறேன். என்னோட பாதியை கொடுத்துட்றேன்னா என்னுடைய சுபாவத்தையே உன்கிட்ட கொடுத்துட்றேன், பரலோகத்தை நான் உனக்கு காட்ட வர்றேன், நீ அனுபவி. நான் அனுபவித்து வாழ்ந்தது போல அப்படி சிலுவை உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாக இருக்கே, அதை நீ அனுபவி. நம்ம கேட்டோம்ல, ஏசாயா தீர்க்கதரிசியில் கேட்டது போல, என்னை ரட்சிக்கும்படிக்கு அவர் முகத்தை கற்பாறையை போல ஆக்கினார், அவமானத்துக்கும் உமீனிற்கும் மறைக்கவே இல்லை. அந்த காரியம் வந்தபோது அப்படின்னு எதிர்க்கவும் இல்லை, பின்வாங்கவும் இல்லை. ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், எனக்கு நியாய தீர்ப்பை கொண்டு வருவார், என் பக்கத்திலே இருக்கிறாருன்னு எல்லாத்தையும் அப்படியே மன ரம்யமாய் சந்தோஷமாய் இளைப்பாறுதலாக என்னை நினைத்து ஆண்டவர் சகித்து கொண்டாரே, அந்த வாழ்க்கைக்கு பதில் செய்ய நான் என்ன செய்வேன்? இந்த கிருபையை அனுபவித்து எனக்கு கொடுக்குற அந்த கொஞ்சம் பலத்திலே நான் வாழ்ந்து அவரை மகிமைப்படுத்த வேண்டாமா? ஆண்டவர் விரும்புகிற ஒரே சின்ன விஷயந்தான். பெருசாக நம்மள்ட்ட எதுவும் எதிர்பார்க்கல. பெருசாக ஆண்டவர் எதிர்பார்த்தாரா நம்ம கொடுக்கவே முடியாது. அவருக்கு அன்புக்கு நம்ம என்ன பதில் செய்வோம்? ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு மனுஷனுக்கு கொடுக்க முடியாது. ஆண்டவர் அப்படி சொல்லி தான் நம்ம எப்படி அவர் பக்கமாய் திருப்ப விரும்புது. அந்த அந்த பெற்றுக்கொண்ட அந்த மனுஷன் என்ன பார்த்துட்டானா, திரும்பி இப்படி இருக்கா, என்னோட ராஜ்யத்தில் பாதியை கொடுத்துட்றேன், உனக்கு பாதி வச்சுக்க அப்படின்னு சொல்லி அப்படியே கடந்து போயிட்டாரான். மறுநாள் அந்த பிச்சைக்காரன் அந்த அரண்மனையில் போய் நின்று, ராஜாவே இந்த நாட்டில் பாதி தரேன்னு சொல்லிட்டீங்க, அந்த பாதி பிரித்து கொடுக்குறீங்களா, அந்த பாதி பகுதியில் அந்த சாக்கடை வருமானு கேட்டானா. நம்முடைய மனசும் மாம்சமும் அப்படி தான் இருக்குது இன்னை வரைக்குமே. மனம் திரும்பாத, குணப்படாத, கிறிஸ்துவை பார்க்க வேண்டிய விதமாய் பார்க்காத, உணர்வில்லாத. போன வாரம் கேட்டான் ரோமர் 1:21 அதிகாரம் 21 வசனத்தில், அவரை அறிந்தும் அப்படின்னா கிருபைக்குள்ளே நீர் பார்க்கப்பட்டும் யாருக்கும் கிடைக்கக்கூடாத ஒரு கண்ணு மேலே பட்டுச்சே, துணிஞ்சு என்னை தூக்குனாரே, கேட்டது போல போ இனி பாவம் செய்யாதன்னு என்னை அனுப்பி விட்டாரே, இனிமேல் அந்த பாவத்துக்கு நான் விழுவனா? அப்படியே மரணத்துக்கு தப்புனது போல ஒரு வாழ்க்கை வாழ அவர் பக்கப்பா அப்படின்னு நான் போயிட்டே இருப்பேன். நம் மனசும் மாம்சமும் அப்படி தான் இருக்குது. இந்த உலகத்தையே பார்த்து என்ன கிடைக்கும், யார் என்ன கொடுத்தாலும் வாங்கி வச்சுட்டு
அதை அனுபவிக்க முடியாமல் என்ன கிடைக்கும்? என்கிட்ட காசு இல்லையே, என்கிட்ட பணம் இல்லையே. கொடுத்துருக்கிறதுல சந்தோஷமாய் மன ரம்மியமாய் வாழ ஆண்டவர் நமக்கு அனுபவித்து வாழ ஒரு காரியங்களை கொடுக்குறாங்க. நான் திரும்பி சாக்கடை போல விழுந்தோம்னா கிருபையை நம்ம அனுபவிக்க முடியாது. அப்படி இருக்கிற மனுஷனை எப்படி இருப்பான்னா, கண் சுருகி போய் உணர்வில்லாத இருதயமாய் போயிடும். அதுக்கப்புறம் சபையில் இல்லை, ஆண்டவரே வந்து பேசினாலுக்கும் அவருக்கு ஒரு சென்ஸ் இருக்காது. கூட்டத்தோடு பதுங்கி போக பார்ப்போம், யார் பின்னாடியோ அப்படி முதுகில் ஒதுங்கி அப்படி போக பார்ப்போம். அப்படிலாம் இல்லை. ஆண்டவர் அப்படி சொல்லி தொடர்ந்து நம்மை நடத்த விரும்புகிறார். நான் கேட்டுட்டு இருந்தேன் 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம். அப்போஸ்தலன் பவுல் அந்த வெளிச்சத்தை பார்த்தவராக இருந்தார். நான் கேட்டுட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை சொல்கிறாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நம்ம அடிக்கடி கேட்டது தான். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்ததினால் இரக்கம் பெற்றேன். யார் இரக்கம் பெறுவா? இப்போவும் தேவனிடத்தில் யார் இரக்கம் பெறுவா அப்படின்னா, அவிசுவாசத்தினால் நான் செஞ்சிட்ட ஆண்டவரே, நான் உங்களை அறிய வேண்டிய பிரகாரமாய் நான் அறியல ஆண்டவரே, இந்த புது உடன்படிக்கை அனுபவிக்க தெரியாத பாவியாக இருந்துட்ட ஆண்டவரே, எதையோ செஞ்சு உண்மை திருப்திப்படுத்தலாம் அப்படின்னு குருட்டாட்டமாய் முட்டாள்தனமாக நான் இருந்துட்ட ஆண்டவரே, ஆனால் உங்களுடைய கிருபையும் உங்களுடைய அன்பும் என்மேல் பிரசன்னமான பொழுது எல்லாமே உங்களுடைய கையிலிருந்து தான் வந்துச்சு, உமக்கே நான் திருப்பி கொடுக்கணுங்கிற மனசை எனக்கு கொடுத்தீங்களா ஆண்டவரே, அதை நான் உணராமல் இருந்துட்ட ஆண்டவரே. அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு இரக்கம் கிடைக்கும். அந்த இரக்கம் அப்போஸ்தலன் பவுல் தொடர்ந்து பேசுகிற அந்த இரக்கம் கிடைச்ச ஒரு மனுஷன் 2 விஷயத்தை சரியாய் உணர்ந்து வருவான். ஒன்று, நம்முடைய கர்த்தராகிய கிருபை இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் பூரணமாய் பெருகிற்று. அப்படி பெருகும்பொழுது, அவருடைய கிருபை எனக்குள்ளே வரும்பொழுது, அவரிடத்தில் இரக்கம் நான் அடையும் பொழுது எனக்கு என்ன ஒரு மனசு எனக்கு ஆண்டவர் காட்டுறாங்க அப்படின்னா, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரம் உள்ளது. அதில் பிரதான பாவி நான் தான். சபையில் உட்கார்ந்துருக்கிற பாவி எல்லாரும் பரிசுத்தவான்கள், நான் மாத்திரம்தான் பாவி அப்படிங்கிற உணர்வு எப்போ ஒரு மனுஷனுக்கு வரும்னா, அவரிடத்தில் இரக்கம் பெற்ற ஒரு மனுஷனுக்கு மாத்திரம்தான் வரும். அது மாத்திரம் இல்லை, அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசமாக இருப்பவருக்கு சிஷ்டாங்கம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகி என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன். அவர் நீடிய பொறுமையை என்னைக்கும் அவர் காண்பிக்க மனசாக இருக்கிறாங்க. என்னை அவர் கிளைம் பண்ண நினச்சாக்கா நான் உட்கார முடியாது, எனக்கு இங்கே ஒரு சீட்டு கிடைக்காது. நான் நிர்மூலமாகாதபடிக்கு புலம்பல் அப்படி தான் ஆண்டவர் அப்படி காலைதோறும் கிருபை புதுசுன்னு சொல்கிறேன். நீ நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் என்னுடைய சுத்த கிருபை. இதுக்கு நீ என்ன தகுதி கொடுத்து வச்சிருக்கனா? ஒன்றுமே இல்லை. அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்கிறாருன்னா, 17ஆம் வசனத்தில், நித்தியமும் அழிவில்லாய்மையும் அதர்சனமுள்ள ராஜனுமாகிய தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களில் உண்டாவதாக. ஆமேன். ஒரு மனுஷன் கிருபை பெற்ற ஒரு மனுஷனுக்கு 2 விஷயம். ஒன்று, நான் பாவி ஆண்டவரே, என்னை சந்திக்க நான் என்ன தகுதி கொடுத்து வச்சிருக்கிறேன். ஒன்று. 2வது விஷயம், எல்லா மகிமைக்கும் கிருபைக்கும் புகழ்ச்சிக்கும் நீர் ஒருவரே பாத்திரர். இந்த 2 விஷயம் இருக்கிற மனுஷன் தேவனிடத்தில் கிருபை பெற்ற மனுஷன். அப்படி ஒரு சின்ன கூட்டமாய் ஆண்டவர் சேர்த்து வைக்கும்படிக்கு நம்மேல் கிருபையாக இருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம். ஒரு மனுஷன் அந்த ஒரு கிருபையையும் அந்த ஒரு வரத்தையும் பணத்தை கொடுத்து வாங்கிக்கலான்னு ஒரு மனுஷன் முற்படுகிறான். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் ஒரு மனுஷன் இந்த பரிசுத்த ஆவியை நம்ம எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேதுருவிடத்தில் பணத்தை கொடுத்து வாங்கலான்ட்டு வர்றான். நம்ம முன்னாடி உள்ள காரியங்கள் எல்லாம் டைம் இல்லை, உங்களுக்கு எல்லாம் தெரியும். 19ஆம் வசனத்தில், நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்கணும் அப்படின்னு பணத்தை கொண்டு கொடுத்து இந்த அதிகாரத்தை எனக்கு கொடுங்க. இது கிருபையினால் உண்டான ஒரு வாழ்க்கை. பணத்தை கொடுத்தோ எனக்கு இருக்கிற எதையோ கொடுத்தோ வாங்கவே முடியாது அப்படின்னு உணர்த்தும்படிக்கு தேவன் ஒரு சில காரியங்களை இங்கே நம்ம காமிக்கிறார். இதுவும் நமக்கு எழுதப்பட்டிருக்கு. பேதுரு அவனை நோக்கி,
உன்னுடைய தேவனுடைய வரத்தை பணத்தினால் சம்பாதித்து கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போகட்டும். உன் இருதயம் தேவனுக்கு முன்பாய் செம்மையாய் இராதபடியினால். ஏன் செம்மையா இல்லை அப்படின்னா, இந்த காரியத்தை ஏதோ கொடுத்து வாங்கிடலாம், என்னுடையதை கொடுத்து வாங்கிடலாம் நம்ம நினைக்கிறோம்ல. தேவனுக்கு முன்பாய் நம்ம செம்மையா இருக்க முடியாது. ஆண்டவர் அதுதான் உணர்த்துறாங்க. செம்மையா இராதபடினால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை, பாகமும் இல்லை. உனக்கு எந்த ஒரு ஷேரும் கிடையாது. ஆண்டவர் இடத்துலேருந்து எந்த ஒரு பங்கும் இல்லை. ஒருவேளை நீ கொடுத்து வாங்கலாம்னு நினைச்சில்ல, அது கூட உனக்கு பிளஸ்ஸிங்காக இருக்காது. காயினை ஆண்டவர் காரியங்கள் சொன்னது போல அப்படி ஆண்டவர் அப்படி சொல்லி, பேதுரு அப்படி சொல்லி அந்த மனுஷன் அப்படி நடத்துறார். ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி, உனக்கு ஒரு மனசு இருக்குல்ல, அது சுத்தமாக இல்லை, அது துர்க்குணமும் ஒரு நாற்றமாக இருக்கு, அதுக்கு உனக்கு பிரியமானதை தேடுது. எதையோ கொடுத்து அப்படியே நம்ம அப்படியே இந்த புது உடன்படிக்கை அனுபவிச்சிடலான்னு நீ நினைக்கிற. அப்படிலாம் ஒருபொழுதும் இல்லை. தேவனை நோக்கி வேண்டிக்க. ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம், அதுவும் எனக்கு தெரியாது, ஆண்டவர் கிருபை இருந்தா. நீ கசப்பான பிச்சையிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருப்பதாய் நான் காண்கிறேன். உன்னை நான் பார்க்கும்போது எனக்கு பரிதாபமாக இருக்குது, நீ இப்படிலாம் மாட்டிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மனசுக்கு. நீ மனம் திரும்பு அப்படின்னு சொல்கிறான். பங்கும் இல்லை, பாகம் இல்லைன்னு. ஆனால் பணத்தை கொடுத்து வாங்கலான்னு நினச்ச ஒரு மனுஷன் பங்கு இல்லாத போனான். ஆனால் நல்ல மனசை கொடுத்து வாங்கணும்னு நினச்சவன் ஒரு பங்கடைகிறான் ஒரு மனுஷன். நான் அதை காட்டிட்டு அப்படி நான் முடிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் நம்ம அடிக்கடி கேட்ட வார்த்தை தான். இப்போ கூட பிரதர் சொன்னாங்க. யோவான் 13ஆம் அதிகாரம். யோவான் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் சீசருடைய கால்களை அறையை கட்டி கொண்டு அப்படி சீசருடைய காலை அப்படி கழுவிட்டு வராங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக 6ஆம் வசனத்தில் அவர் சீமோன் பேதுருவிடத்தில் வந்தபொழுது, 12 பேர் உட்காந்துருக்கிறாங்க, யூதாசும் அங்கே தான் இருக்கிறார், அப்படியே கழுவிட்டு வந்துட்டு இருக்காங்க. சீமோன்கிட்ட ஸ்டார்ட் பண்ணல ஆண்டவர். அப்படியே சீசருடைய காலை கழுவிட்டு வரும்போது எல்லாமே சைலண்டாக இருக்கிறாங்க. ஆண்டவர் காலை வச்சு கழுவுறாரு. ஏதோ ஒரு காரியம் நடக்க போகுது, அவருக்கு தெரியாதுதான் அப்படியே. ஆனால் சீமோன் பேதுருவிடத்தில் வந்தபொழுது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே நீர் என் கால்களை கழுவலாமா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தாழ்மையாய் ஹம்பலாய் நீங்கள் போய் என் காலில் கையை வைக்கலாமா ஆண்டவரே? அதுக்கு நான் பாத்திரனே இல்லையே. அந்த நூற்றுக்கு அதிபதி சொன்னது போல, ஒரு வார்த்தை சொல்லுங்க என் வீலாக்காரன் சுஸ்தமாவன்னு சொன்னது போல, இந்த மனுஷன் அப்படி அவருக்கு நேராக அப்படி ஆனஸ்டாய் நேர்மையாய், வேண்டாம் ஆண்டவரே நீங்கள் எங்கள் காலில் கை வைக்க கூடாது அப்படி சொல்லி தடுத்து நிறுத்துறார். கழுவலாமா என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய். நான் செய்கிறது இப்போ உனக்கு புரியாது. இரக்கம் பெற்ற ஜனங்களுக்கு நடத்தக்கூடிய ஒரு சில காரியங்கள், சிலுவை காரியங்கள்லாம் இப்போ புரியாது. இரக்கம் ஒரு நாள் மேன்மை பாராட்டுமே. நான் நடந்தது போல நீனும் என்னை போல் நடந்து வந்தீங்கன்னா அது உன்னை கிரீடமாய் உன்னை மகிமையாய் ஒரு இடத்துல வைக்குமே, அது உனக்கு இப்போ தெரியல, உன் கண்களில் மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பேதுரு இடத்துல அப்படி சொல்கிறாங்க ஆண்டவர். அவனுடைய வாழ்க்கை எப்படி நடக்கும், அந்த காரியங்கள்லாம் எப்படி அவன் மாறுவான், எப்படி சாட்சியாக இருப்பான்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சதுனால அந்த காரியங்களை அப்படி சொல்கிறாங்க. பேதுரு அவரை நோக்கி, நீ ஒரு காலும் என்னை காலில் கழுவப்படாது என்றான். திரும்பியும் காலில் கையை வைக்கிறதுக்கு அவனுக்கு மனசுக்கு ஒத்துக்கலை. வேண்டாம் ஆண்டவரே வேண்டாம், காலில் கையை வைக்க கூடாது அப்படின்னு. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன் காலை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை அப்படின்னு சொன்னான். அப்போது அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலைகளையும் கூட கழுவுங்க. ஒரு மனுஷன் தேவனிடத்தில் எப்படி தன்னை ஒப்பு கொடுக்குறான்னா, எனக்கும் உனக்கும் பங்கு இல்லை அப்படின்னு சொன்னவொன்னே, ஆண்டவரே பங்கு எனக்கு வேணும், உன்னுடைய கிருபையை நான் அனுபவிக்கணும், நீர் எனக்காக பட்டீரே அந்த ஒரு வாழ்க்கையை நான் உமக்கென்று வாழும்படிக்கு என்னை நான் கொடுக்க நான் வந்திருக்கிறேன், எனக்கு அனுபவிக்கணும். அதற்கு தடையாக இருக்கிற என்னுடைய மாம்சத்தையும் மனசையும் எடுத்து விட்டுடுங்க, அது எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு பங்கு வேணும், நீங்கள் காலை கழுவுங்க ஆண்டவரே அப்படின்னு ஒப்பு கொடுங்க. பணம் கொடுத்து ஒரு பங்கு வேணும்னு கேட்டவனுக்கு கிடைக்கவே இல்லை. ஆனால் தன் நல்ல மனசை காட்டிட்டு ஆண்டவர்கிட்ட பங்கு கேட்ட இடத்துல பங்கு ஒருத்தனுக்கு கிடைச்சிருச்சு. இதுதான் புது உடன்படிக்கை கிறிஸ்துவிலே கிருபை பெற்ற ஜனங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை. ஒரு சகோதரி வீட்டுக்கு நான் வேலைக்கு போயிருந்தேன். அது நம்ம சபைக்கு வந்தவங்க, முன்னாடி வந்தவங்க, இப்போ வரல. அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் ப்ளம்பிங் வேலைக்காக போயிட்டு இருக்கும்போது அந்த சகோதரி
இன்னொரு சிஸ்டர்கிட்ட பேசி ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு நான் பக்கத்தில் தான் வேலை செய்கிறேன், எனக்கு நல்லா காதில் விழுகுது. சொன்னால் அவங்களுக்கு தெரியும், அந்த சகோதரியை சொன்னால் தெரியும், ஆனால் நான் இப்போ சொல்ல விரும்பலை. அவங்க இன்னொரு சகோதரிட்ட பேசும்பொழுது அவங்க கடவுளோட காரியங்கள் தான் பேசிகிட்டு இருக்காங்க, எனக்கும் அது காதில் விழுது. அப்போ அந்த சிஸ்டர் என்ன சொன்னாங்கன்னு தெரியல ஃபோனில். இப்போ இந்த சிஸ்டர் என்ன சொல்கிறாங்க, இருக்கவே இருக்கிறாரு நமக்கு கல்லன், எப்படி இருக்கவே இருக்கிறார் நமக்கு கல்லன், கடைசி நேரத்தில் நம்ம மனம் திரும்பி போனாக்கா ஆண்டவர் நம்மளை ஏற்றுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட உரையாடல் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. நம்ம உட்காந்துருக்கிற ஒருவரும் அந்த கல்லனை போல் உட்காந்துருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். என்னை குறித்து ஆண்டவர் அப்படி சொல்கிறேன். நான் இரக்கத்தை அனுபவித்து புது உடன்படிக்கையிலே வந்த கிறிஸ்தவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்தவன். எனக்கு அறியாமை காலம் இல்லை, இது அறிஞ்ச காலம், ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய காலம், அவருடைய நாமத்திற்கு மகிமையாய் வாழக்கூடிய ஒரு காலம். இதில் கல்லணை போல் நான் அப்படியே பின்னாடி போயிடுவோம்லாம் நினச்சிக்கிட்டு நம்ம முட்டாள்தனமாக நம்ம உட்காந்துருக்கக்கூடாதுன்னு அந்த நேரத்தில் ஆண்டவர் எனக்கு உணர்த்துறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஆண்டவருக்கு டெடிக்கேஷனாக அர்ப்பணித்து என்னுடைய வழியெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே நீங்கள் நடத்துங்க அப்படின்னு வாழ்ந்தோம்னா ஆண்டவர் நம்மை தொடர்ந்து நடத்துவார். இன்னும் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சிடறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம், சீக்கிரமாக 1 பேதுரு 2ஆம் அதிகாரம். பேதுரு அப்போஸ்தலன் அதை குறித்து என்ன பேசுகிறார் அப்படின்னா, அந்த உணர்வுள்ள மனுஷன், என் காலில் நீங்கள் கையை வைக்கக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு தேவனை அப்படி மதிப்பாய் பார்த்து தன்னை ஒரு காரியங்களை பார்த்த ஒரு பேதுரு அந்த மனுஷன். பேதுருவை பார்த்து ஆண்டவர் முதல்ல போய் ஆண்டவரை போய் சந்தித்து ஒரு சில காரியங்களை செய்கிறாங்க. அப்போ பேதுரு ஆண்டவர்கிட்ட சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, பாவியான மனுஷனிடத்தில் நீங்கள் வேண்டாம் ஆண்டவரே, என்னை விட்டு நீங்கள் போயிடுங்க. இதே யூதாஸ் இடத்தில் ஆண்டவர் போயிருந்தாக்கா, வாங்க ஆண்டவரே என்னிடத்துல சேர்ந்துங்க, பிஸ்னஸ் பண்ணலாம், பணத்தை உண்டு பண்ணலாம், மனசுலாம் எனக்கு பெருசு இல்லை, நீங்கள் என்னோட இருந்தால் போதும் அப்படி நினச்சி ஏமாந்து போனவன் தான் ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரை காட்டி கொடுத்துட்டான். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளிப்பிடத்தில் வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு இந்த கிருபை காலம், இந்த புது உடன்படிக்கைலாம் எதுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? நம்ம அறியாத நடந்ததெல்லாம் ஆண்டவர் கண்டுக்காத போல இருந்துட்டு இப்போ ஆண்டவர் நம்மளிடத்திலே மகிமைப்பட விரும்புகிறாரே, அதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, அவர் என்னை தெரிந்து கொண்டாரே, அவருடைய நாமம் என் வாழ்விலே மகிமைப்படும்படிக்கு, அவருடைய புண்ணியங்களை என் வாயினால் இருதயத்தினால் நான் அனுபவித்து என் வாழ்க்கையினால் என் வாயினால் அதை நான் பிறருக்கு சொல்லி ஆசீர்வதிக்கும்படிக்கு, புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாய் மாறியிருக்கிறோம். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனமா இல்லை, அதனால தான் அறியாமல் நான் செஞ்சது எல்லாத்தையும் சரின்னு நான் கிளைம் பண்ணிட்டு உட்காந்தேன். அப்போஸ்தலன் பேதுரும் அப்படி தான் சொல்லி, பவுலும் அப்படி தான் செஞ்சுட்டு இருந்தேன். ஸ்தேவானை குறித்து காரியங்கள் எல்லாம் பண்ணுறது அவருடைய சட்டை கட்டையெல்லாம் வாங்கி வச்சுட்டு இது உனக்கு தகுதி தான் சொல்லிட்டு உட்காந்துருக்கு. ஆண்டவரை பிளாத்துவின் இடத்தில் போகும்போது பிளாத்துவின் இடத்தில் ஆண்டவர் கேட்குறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொல்கிறார், நான் அங்கே வரத்தில் நான் இருப்பேன், எல்லாரும் என்னை பார்ப்பீங்க, அங்கே ஆட்டுக்குட்டியானவராக நான் நிற்பேன், என்னை நீங்கள் பார்ப்பீங்கன்னு. அதை ஸ்தேவான் உயிரோடு இருக்கும்போதே அந்த சொப்பனத்தை பார்த்து எல்லா மனுஷத்தையும் சொல்கிறான். சொன்ன பிறகு தான் கல்லடி. ஆண்டவர் அப்படி தான் சொல்லி நம்ம நடத்தி, இப்பொழுதோ முன்னாடி தேவனுடைய ஜனமாக இருக்குல்ல, இப்பொழுது தேவனுடைய ஜனமாக இருக்கிறீங்க, முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவரீங்களா, இங்கே இப்போ இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறீங்க. அதனால் நீங்கள் ஒன்று செய்யுங்க, பிரியமானவர்களே, எனக்கு அன்பானவர்களே. ஏன் பேதுரு இப்படி சொல்கிறாருன்னா, அவருக்கு அனுபவம் ஜாஸ்தி, கிறிஸ்துவோட கூட இருந்த அனுபவம் அதிகம். மாம்சத்தினால் வெளிப்பட்டு ஆண்டவர்கிட்ட வாங்கி எல்லாம் செஞ்சதில் அது ஆண்டவரால் அப்ரிஷியேட் பண்ணப்பட்ட மனுஷன். இந்த காரியத்தை யார் அப்போஸ்தலர் யார் கரெக்டாக பேசலாம்னா பேதுரு தான் பேசலாம். ஏன்னா மாம்சத்தின் காரியங்கள்லாம் ஏதோ ஒன்று செஞ்சு அப்படி நடந்துடலான்னு வந்து மனம் திரும்பி பரிசுத்த ஆவியினால் அவர் பிடிக்கப்பட்டு ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாம் அவர்களே நிறைவேறும்போது அவர் உணர்ந்து ஒரு சில விஷயங்கள் செய்கிறார். அந்நியர்களும் பரதேசிலுமாக இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி ஒரு விஷயத்தை விட்டு வந்துருங்க. அதை விட்டுட்டு வரலன்னாக்கா ஆண்டவர் கண்டுக்காத போல இருப்பார், என்னை மன்னிச்சிருவார், கல்லணை போல என்னை ஏற்றுப்பார். அப்படிலாம் இல்லை. என்னோட ராஜ்யத்தை என்னையே நான் தர வந்திருக்கிறேன், இன்னும் சாக்கடையில் கையை விட்டு கிடக்கிறானே ஆண்டவர் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். புறஜாதியர் உங்களை அக்கிரமர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, நற்கிரியைனா என்னன்னா அவர் கொடுத்துருக்கிறாரே விசுவாசம்,
அவர் கொடுத்துருக்கிறாரே கிருபை, அவர் துவக்கி இருக்கிறாரே புது வாழ்க்கை. அவர் எப்படி இருக்கிறாரோ அதே போல நானும் வாழ்க்கும்படிக்கு அவர் மாதிரியாக என்னை காண்பித்திருக்கிறாரே, அதை காண்பித்து ஒரு மனுஷனை ஆதாயப்படுத்திக்க. அவற்றின் நிமித்தம் சந்திப்பு நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் எல்லாருக்குள்ளும் நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். நான் தான் சொல்ல முடியும். அது மாத்திரமல்ல, கடைசி வசனம், அந்த 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் 24ஆம் வசனத்தில், நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்தினாலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னாக்கா, என்னை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். தகுதி இல்லாத மனுஷனுக்கு ஆண்டவர் ஒரு தகுதியை கொடுத்தார். பாவத்தை வெறுத்து பாவியை சிநேகித்தார். சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தோம். அப்போஸ்தலன் சொல்லுகிறார், சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்மாவுக்கு மேய்ப்பெரும் கண்காணியுமாய் இருக்கிற இடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீங்க. ஒரு மனம் திரும்புதலை தேவன் உண்டு பண்ணி இருக்கிறார். நம்மை அவர் தொடர்ந்து அவருடைய சித்தத்தின்படி நம்மை மேய்க்க விரும்புகிறார். புல்லுள்ள இடங்களில் மேய்க்க விரும்புகிறார். சங்கீதம் 23 அப்படி தான் நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடையேன் அப்படின்னு நம்பியிருக்கிற எந்த மனுஷனுக்கும் கடைசி வசனம் நன்மையும் கிருபையும் தொடரும். அது அவருடைய ஸ்டைலில் தொடரும். அதை அனுபவிக்க நாம் தயாராக இருக்கிறோமா? இப்போதும் நம்மை மேய்க்கிறவரும் நம்மை கண்காணித்து நமக்கு புத்தி சொல்லுகிறவருமாய் சபையின் மூலியமாய் அவர் வெளிப்பட விரும்புகிறார். இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு வழியாக ஏதோ பிளஸ்ஸிங் நம்ம வந்துடுவோம் அப்படின்னு நினச்சோம்னா அப்படிலாம் இல்லை. ஆண்டவர் ஒரு வழியை வைத்திருக்கிறார். அந்த வழியை தெரிந்து கொள்ளும்படிக்கு ஆண்டவர் நம்மேலும் கிருபையாய் விசுவாசத்தை கொடுத்து அவர் நம்மை தொடர்ந்து நடத்த விரும்புகிறார். அதற்கு உண்மை உள்ளவர்களாய் நமக்கு முடிஞ்ச திராணியிலே தேவனுக்கு கணக்கு கொடுக்கும் பிள்ளைகளாய் நாம் இருப்போம். தேவன் தாமே நம்மை பொறுப்பெடுக்க வல்லவராக இருக்கிறார்.